கல்லாப்பெட்டி கூட்டணி, காசை வாங்கிட்டு அறிவாலயத்து பக்கத்துல போறவங்க எல்லாத்தையும் கூட்டணியில் அமைச்சுக்கிறாங்கன்னு சொன்ன அந்த கூட்டணி கட்சிகளோட உதவியோட தான் விஜய் அவர்கள் இன்னைக்கு அந்த 118ங்கிற நம்பரை அடைஞ்சிருக்க முடியுது. ஒரு சில விஷயங்கள் அவங்க இனாக்குவஸாவோ தெரியாம பண்ணதெல்லாம் ஒரு மீன் மெட்டீரியலா ஆயிருக்கு. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி ஓகே இந்த நம்பர்ஸ் அவர் சொல்றாரு, ஆளுநர் அதை ஃபெசிலிட்டேட் பண்ணிட்டு யூ டூ தட் இன் தி அசெம்பிளி அப்படின்னு அவர் சொல்லியிருக்க வேண்டுமா வேண்டாமா? ஸோ 4 நாள்ல நீங்க ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி ஆளுநர் எனக்கு கொடுக்கணும்னு சொல்றது இருக்குல்ல, அதுவே ஃபர்ஸ்ட் தப்பு. ஏன்னா இங்க அமைய போறது ஒன்றும் அதை சின்ன பசங்க சேர்ந்து விளையாட்டு இல்லை. விஜய் முதல்வராவது அதை தடுக்கணும் அப்படின்ற விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் திமுகல ஒரு தரப்பினருக்கு அது என்ன ஆயிருச்சுன்னா பொலிட்டிக்கலா அதை பாக்குறத ஆரம்பிச்சு பர்சனலா. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, நம்ம பேசும்போது கடந்து போயிட்டோம். காமராஜ் அவர் இல்ல, இதுல ஸ்டாலின் யார்? திருமாவை அலோவ் பண்றதுக்கு, ஐயுஎம்எல் அலோவ் பண்றதுக்கு ஸ்டாலின் யார்? ஸ்டாலின் ஒரு பெரிய தலைவர், அவர் சொல்றத நாங்க கொள்கை அடிப்படையில் கேட்கிறோம்னு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன அடிப்படையில் அதிமுகவை பாஜக தின்று விட்டதுன்னு சொல்றது உங்களுக்கு தகுதி? இந்த இவ்வளவு டிஸ்கஷன்ஸ் எல்லாம் இருக்கும்போது திமுக தலைவர் இதை யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏன் வரல? இல்ல, ஆக்சுவலி அவர் அதை ப்ரொசீட் பண்ணவே விரும்பல. பதில் சொல்லணுமா? ரூமர் கிடையாது. நான் ஏன் கவர்னருக்கு எதிராக பேசணும்னா விஜய் பதில் சொல்லணுமா கேக்குறீங்க? எம்எல்ஏ நீங்க காமராஜ் அவர்கள் குதிரை பெறும் சொன்னா தாவேக்கால இப்போ வரைக்கும் ஆபீஷியலி எதுவும் வரல. ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லணும்னு கேக்குறீங்க. 96 மைனாரிட்டி கவர்மெண்ட் இல்ல, அது அலையன்ஸ் பார்ட்டி சேர்ந்து அலையன்ஸ் பார்ட்டி காங்கிரஸ் 35 எம்எல்ஏ இருந்தாங்க. 96ல கலைஞரோட கம்பேர் பண்றதே ஈக்குவேட் ஆகாது. 118ங்கிற நம்பரை அடையிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய ஒரு 4-5 நாள் போராட்டமா இருக்க வேண்டிய ஒரு சூழல்ல இந்த ஆட்சி எப்படி போகும்? சிறப்பா இருக்கும், நம்புவோம். விசிலடிங்களா? எனக்கு ஒரு உருது கப்லெட் ஒன்று ஞாபகம், உமீத் பர் துனியா காயம். CALS Renewable Energy. Believe in better. KRR Air, Atmospheric Gases and Renewable Company. Saving lives, transforming industries and protecting environment. வணக்கம், இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அஹ்மத். இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் ஏன் என்ற கேள்வியில நம்மோட வழக்கம் போல இணைகின்ற டெக்கன் ஹெரால்டுடைய அசிஸ்டன்ட் எடிட்டர் சிவபிரியன் சார், டிபேட்டுடைய எடிட்டர் மனோஜ், டிபேட்டுடைய மூத்த பத்திரிகையாளர் தினேஷ் அவர்கள். ஸோ முதல்வராகிறார் சி ஜோசப் விஜய். ஸோ இந்த நம்பர்ஸ் ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. அந்த நம்பர்ஸ் ஃபைனலாக அவருக்கு 118 அப்படின்ற அந்த நம்பர் கிராஸ் பண்ணியிருக்கிறார். அது மட்டும் இல்லை, இப்போ 120 ஐயுஎம்எலும் சப்போர்ட் பண்ணிட்டாங்க. கடைசி நேர சஸ்பென்ஸாக விசிகே மட்டும்தான் கொஞ்சம் வருவாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் விசிகேயில் அவங்க நேற்றைய தினமே அந்த முடிவை எடுத்துட்டாங்க. ஏன்னா இடதுசாரிகளோட சேர்ந்து அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதே முடிவு தான் நம்ம எடுப்போம் அப்படின்றது தான் திரும்ப அதில் உறுதியாக இருந்தார். பட் ஒரு சில நெகோசியேஷன்ஸில் கொஞ்சம் கூடுதலான சில விஷயங்களை அவங்க எதிர்பார்த்துருக்காங்க. பட் அதெல்லாம் தற்போது முடிந்து, பேச்சுவார்த்தையெல்லாம் முடிந்து அன்கண்டிஷனல் சப்போர்ட், அதாவது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு ஆதரவு கொடுக்குறோம். இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கையாக கவர்னரை சந்தித்து அந்த கடிதத்தை கொடுத்து முதல்வராக போகிறார் சி ஜோசப் விஜய் அப்படின்றதான் செய்தி. சிவபிரியன் சார், இந்த மூமெண்ட் எதிர்பார்த்தீங்களா இப்படி நடக்கும் அப்படின்னு? விஜய் தாவேகா தான் தனிப்பெரும்பான்மை பெற்ற கட்சி. தாவேகா ஆட்சியில் கட்டிலில் ஏறுவது மட்டும்தான் மக்களினுடைய விருப்பம். ஒரு 10 சீட்டு குறைஞ்சி போச்சு, கடைசியில் அந்த கும்படி பூண்டி அது இதுன்னு கேன்சல் பண்ணார்ல, அங்கெல்லாம் போயிருந்தாருன்னா அந்த 10 சீட்டு வந்திருக்கும், இவ்வளோ சிக்கல் இருந்திருக்காது. பட் எனிவேஸ், மக்கள் தாவேகாவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதிமுக திமுகவுக்கு எதிரான மேண்டேட் தான், அதுலேயும் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஸோ விஜய் அவர்கள் பதவி ஏற்பது உறுதி தான். அது எப்போ அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இருந்தது. ஏன்னா காங்கிரஸ் அவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க, எப்படா இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரப்போகுது, நம்ம பிரேக் பண்ணிட்டு போகலான்னு. அவங்க போயிட்டாங்க. பட் லெஃப்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் விசிகேவும் அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு சில எஸ்டாப்ளிஷ்ட் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வர்றதுக்கு தான் இவ்வளோ நாள் ஆச்சு. நீங்கள் திருமாவளவன் அவர்களுக்கு கூட கட்சிக்குள்ளே நிறைய பேர் இருக்காங்க, அவர் எல்லாரையும் கன்சல்ட் பண்ணுவாங்க. திஸ் இஸ் நாட் அ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. சிஓ எடுத்து கையெழுத்து போட்டு நீங்கள் கொடுங்கிறது கிடையாது. இல்லை, காங்கிரஸ் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அதில் என்னன்னா, நான் நிறைய இடங்களில் சொல்லிட்டு இருக்கிறதா மனோஜ், வரலாற்றில் முதல் முறையாக காங்கிரஸ் இவ்வளவு வேகமாக ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணத்திற்காகவே ஆளுநர் 3 நாள் டிலே பண்ணிடுறாருன்னு நான் நினைக்கிறேன். இல்ல, அது ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தாங்க, அமையும் போது எடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். வேட்பாளர்களை அறிவிச்ச கடைசி கட்சி காங்கிரஸ்.
வேட்பாளர்கள் அறிவித்த கடைசி கட்சி மட்டும் கிடையாது. நாளைக்கு 3 மணிக்கு முடிய போகுதுன்னா இன்னைக்கு 5:30 மணிக்கு திரு விஸ்வநாதனை வந்து மேலூர்ல அனௌன்ஸ் பண்றாங்க. அனௌன்ஸ் பண்ணிட்டு ஜெயிச்சது நல்லது. ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவரை வந்து ஒரு பொது தொகுதியில நிக்க வச்சு அவங்க ஒன்றும் பெரிய சோசியல் ஜஸ்டிஸ்க்காகலாம் நிக்க வைக்கல. அவர் சீட்டு கேட்டாரு, அவர் சீனியருங்கிறதுனால அவர் கொடுக்கணுங்கிறதுக்காக அங்க கொடுத்தாங்க. பட் நெவர்தலெஸ் அது வந்து ஒரு பெரிய மூவ். அதை வந்து நம்ம பாராட்டியே ஆகணும். காங்கிரஸ்ல நிறைய அவருக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் போய் அங்கே போய் இறங்கி ஒர்க் பண்ணியிருக்காங்க காங்கிரஸ் லீடர்ஸ். ஸோ இது வந்து எக்ஸ்பெக்டட் தான். IUML மட்டும்தான் கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடா அவங்க வந்து ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டா வந்திருக்கிறாங்க. இவங்க 3 பேரும் எக்ஸ்பெக்டட். லெஃப்ட் இண்டிகேஷனை வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாலே கொடுத்துட்டாங்க. ஏன்னா 3 பேருமே வந்து லெஃப்ட் பார்ட்டிஸும் ப்ளஸ் விசிகேவும் தாவேகாவை தான் ஆளுநர் அழைக்க வேண்டும் அப்படின்னு அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் போதே அப்போ தே வில் ஹேவ் டு சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துருச்சு. இன்னொன்று இன்னைக்கு ஒரு படி மேலே போய் MA பேபி வந்து இது திமுகவுக்கு எதிரான வேர்டிக்ட் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஸ்டாண்ட் சரியான ஸ்டாண்ட். இது எதிர்பார்த்தது தான். இதில் எந்த ஒரு சர்ப்ரைஸும். மனோஜ், யுவர் ஓப்பனிங் ரிமார்க்ஸ். ஆக்சுவலி இதில் ஆரம்பத்தில் இருந்த எல்லா விஷயமும் கிளியராக இருந்தது. ஆனால் விஜய்க்கு பெரும்பான்மை கிடைக்காததுனால தான் இந்த கன்ஃபியூஷன்ஸ். அதர்வைஸ் இந்த கன்ஃபியூஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள்ன்றது குறைவு. ஆனால் இதை எல்லாருமே பயன்படுத்திக்க பார்த்தாங்க அப்படின்றது தான் இதில் நமக்கு தெரிந்த விஷயம். விஜய் அவர்களுக்கு ஒரு நம்பர் கிடைக்கும் பொழுது அவரை ஆளுநர் முதல் இன்றைக்கு இருக்கக்கூடிய IUML வரைக்கும் எல்லாருமே எப்படி ஆட்சி அமைக்க விடாமல் தடுப்பது அப்படின்ற இடத்துல ஏதோ ஒரு வகையில் பங்காற்றி கொண்டே இருந்தாங்க. இது மக்களிடையே ஒரு சின்ன அதிருப்தியை ஏற்படுத்துச்சு. அது விஜய்க்கு இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக மாறுச்சுன்றதான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. இது எந்த எக்ஸ்டெண்ட் வரைக்கும் போயிருக்குன்னா அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு திமுக சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற இடம் வரைக்கும் போறது இருக்குல்ல. எப்படி ஒரு கொள்கை ரீதியாக இல்ல 2 பேரும் பரம எதிரிகள்னு சொல்லக்கூடிய கட்சிகள் விஜயை பார்த்து எந்த அளவுக்கு பயப்படுவாங்க அப்படின்ற இடத்துக்கு பார்க்கறதுக்குல அது ஒரு விஷயம். இன்னொன்று, ஆளுநர் என்பவர் இந்த விஷயத்துல எவ்வாறாக செயல்படுகிறார்னு ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம என்ன கேள்விப்படுறோம்னா ஆளுநரை வந்து ஒரு தனிப்பெரும் கட்சி சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஆளுநர் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் அவர் வந்து ஆட்சி அமைக்க அழைப்பாங்க. இப்படி நிறைய புதிய விஷயங்களை எப்படி ஒரு கட்சி ஆட்சி அமைக்க விடாமல் தடுக்கிறதுக்கான காரணங்களை, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தர்பார் படத்துல ரஜினி ஒரு சீன் வரும். அதுல கூட வந்து ஒரு ஜாமீனுக்காக வந்திருப்பாங்க. அப்போ ஐயோ சீல் இந்த பக்கம் இருக்கு, அந்த பக்கம் கொண்டு வாங்க மைண்ட். அவர் ஆட்சி அமைக்க விடாம தடுக்கணும் எப்படியாச்சும்ன்றத. அதுக்கு எல்லாரும் சேர்ந்து செயல்பட்டது இருக்குல்ல, அது வந்து ஒரு ஹெல்த்தியான விஷயமா நான் பார்க்கல. அதை தாண்டி இந்த விஷயம் நடந்திருக்கிறது. அந்த வகையில லெஃப்ட் பார்ட்டிஸும் விசிகேவும் இதுல பிளே பண்ண ரோல்ன்றது ரொம்ப முக்கியமான ரோல். ஏன்னா ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த இடத்துக்கு விஜய் அவர்கள் அவங்க நகர்த்திட்டு போயிருக்கிறதுமே நல்ல விஷயம். விஜய் அவர்களும் இதுல இன்னும் கொஞ்சம் ஆக்டிவா செயல்பட்டிருக்கலாம். அவர் தன்னுடைய அடுத்த கட்ட ஆட்கள் அனுப்புறதை காட்டிலும் முடிந்திருந்தால் அவரே திருமாவையோ மற்றவர்கள் நேரடியாக சந்திச்சிருக்கலாம். அப்படின்றப்போ இந்த ட்ராமா கொஞ்சம் முன்னாடி முடிஞ்சிருக்கும். பட் ஹவவர் இது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கு. ஸோ விஜய்க்கு ஒரு போக்குல இது ஒரு ட்ராமா. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வார காலம் வந்து ரொம்ப இன்டென்ஸா இருந்துச்சு. உண்மையாலுமே இந்த ஒரு வார காலத்துலதான் உண்மையான அரசியல்னா என்னன்னு விஜய் அவர்கள் புரிஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். விஜய் புரியறதை விட நமக்கே இந்த அரசியல் அப்படின்றது புதுசு. ஏன்னா இந்த மாதிரி வந்து அவர் அந்த அசம்பிளி சினாரியோ வந்துட்டு இவ்வளவு திருப்பங்கள் இருக்கும், இவ்வளவு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். இப்ப நீங்க 2017 நாம பார்த்தோம், கூவத்தூர் டிராமா எல்லாமே பார்த்தோம் நம்ம. பட் அதை காட்டிலும் இது வந்து ரொம்பவே தீவிரமாக இருந்தது. அது மட்டும் இல்லாம மனோஜ் சொன்ன மாதிரி அந்த பப்ளிக் சென்டிமெண்ட்டும் வந்து ரொம்ப அதிகமா. நீங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2-3 நாட்கள்ல தான் சிஎம் ஆக்கி விட்டுருங்களேன்ப்பா. இல்ல வந்து டிவி டிபேட்ஸ்க்கான வியூவர்ஷிப், வீடியோஸ்க்கான வியூவர்ஷிப் எல்லாமே வந்து ரொம்ப பயங்கர. தமிழ்நாடு எக்ஸ்ல தான் உட்கார்ந்துருக்கு போல. எந்த ட்வீட்டை போட்டாலும் 2000 வியூஸ் 3000 வியூஸ் போடவே முடியல. தூக்க வரலன்னு போட்டா 10,000 பேர் பார்த்து வச்சிருக்காங்கயா. இல்ல நீங்க தினேஷ் நீங்க பார்த்த வரைக்கும் இந்த தவேகா இந்த இஷ்யூவை கையாண்டது, ஆட்சி அமைக்கணும் அப்படின்றது அவங்களுடைய எண்ணம், ப்ரையாரிட்டி, அவங்களுக்கு மேண்டேட் கிடைச்சிருக்கு. பட் அதை இன்னும் கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இவங்க என்னன்னா இப்போ ஒரு 108ன்னு மே 4 ரிசல்ட் வந்த அன்னைக்கு வந்து 108ங்கிற நம்பரை பார்த்தோன்னே தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த உடனே ஈவன் ஸ்டாலின் அவர்கள் முதற்கொண்டு நான் எதிர்கட்சியா சிறப்பாக செயல்படுவோம் ட்வீட் போட்டாங்க, பிரைம் மினிஸ்டர் ட்வீட் போட்டார், ராகுல் காந்தி ட்வீட் போட்டாங்க. ஆனா அந்த 108ங்கிற நம்பர் பார்த்தோன்னே ஏதோ ஆட்சி அமைக்க தேவையான ஒரு முக்கியமான நம்பர் நமக்கு கிடைச்ச மாதிரி தாவேகா டீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் நமக்கு 10 நம்பர் தேவை, அந்த நம்பர்ஸ் அடையறதுக்கு நம்ம என்னென்ன முயற்சிகள்லாம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற இடத்துல உடனடியாக தன்னுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருக்கணும் தாவேகா. ஆனா 108ங்கிற நம்பரை பார்த்தோன்னே ஒரு மகிழ்ச்சியில உடனடியாக
அடுத்தடுத்த வேலைகள்ல இறங்கிட்டாங்க. உடனடியாக அவர் செய்திருக்க வேண்டிய வேலை மனோஜ் அண்ணன் குறிப்பிட்ட மாதிரி வந்து அந்த 10 நம்பர்ஸ் அவங்க யார்கிட்ட போய் கேட்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள்ட்ட உடனடியாக தொடர்பு கொண்டிருக்கணும். அவங்களுடைய ஆதரவை தேடி விஜய் அவர்கள் சென்றிருக்கணும். நிறைய பேர் சொல்றாங்க மத்த திமுக அதிமுகனா வந்து நேரடியா போங்கன்னு சொல்லுவாங்களா, ஸ்டாலின் போவாங்களா, எடப்பாடி போவாங்களா அப்படிலாம் கேட்கறாங்க. பட் விஜய் அவர்கள் ஒரு நல்ல பாலிடிக்ஸ் இங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறவரு, இன்னும் 10 நம்பர்ஸ் தேவை, நம்ம ஒரு கொள்கை ரீதியில ஒரு கூட்டணியை உருவாக்கணும்னு நினைக்கிற விஜய் அவர்கள் அவரே நேரடியாக கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ்க்கும் இல்ல விசிகா ஆஃபீஸ்க்கும் போயிருந்தாருன்னா இவ்வளவு தூரம் இந்த 4-5 நாள் டிராவலே நடந்திருக்காது. விஜயே நேரா வந்து கேட்டுட்டாருங்க அப்படிங்கிற காரணத்துக்காகவே கூட இன்னும் ஒரு ஸ்டெப் அவங்க ஹெட்டா வந்திருப்பாங்க. இப்ப கடைசியில இவங்க எல்லாம் ஆதரவு கொடுத்ததுமே 10ஆம் தேதி வரைக்கும் தான் டைம். அதை மீறினுச்சுன்னா இங்க வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இங்க ஆளுநர் ஆட்சி நடைபெறாம தடுத்துறணும், ஒரு நிலையான ஆட்சி வேணும், மறுதேர்தல் நடக்கக்கூடாதுங்கிற அந்த ஒரு சினாரியோல வேற வழி இல்லாம இவங்கெல்லாம் வந்து அந்த பக்கம் சப்போர்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வந்த மாதிரி இருந்தது. விஜய் அவர்களை ஆதரிக்கணுங்கிற இடத்துல இருந்து அவங்க ஆதரிச்சிருக்கணும்னா விஜய் அவர்கள் போய் கேட்டிருக்கணும். அந்த இடத்த விஜய் அவர்கள் மிஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. அப்புறம் இன்னொன்னு விஷயம், ஒரே ஒரு விஷயம் முக்கியமாக இந்த நேரத்துல விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அந்த விமர்சனங்கள்ல இவர் விரும்புற கொள்கைவாதிகள் வந்து திமுகவோட கூட்டணியில இருந்தாலும் அந்த கூட்டணி கட்சிகளோட நம்பர்ஸ், அந்த கூட்டணி கட்சிகள் எவ்வளவு முக்கியமானவங்கன்னு விஜய் அவர்கள் புரிஞ்சிருப்பாரு. கல்லாப்பெட்டி கூட்டணி, காசை வாங்கிட்டு அறிவாலயத்து பக்கத்துல போறவங்களை எல்லாத்தையும் கூட்டணியில் அமைச்சுக்கிறாங்கன்னு சொன்ன அந்த கூட்டணி கட்சிகளோட உதவியோட தான் விஜய் அவர்கள் இன்னைக்கு அந்த 118ங்கிற நம்பரை அடைஞ்சிருக்க முடியுது. சோ அந்த விமர்சனங்களை கொள்கை ரீதியா பார்க்கக்கூடிய சில கட்சிகள் மேல விஜய் அவர்கள் வச்சிருக்க கூடாது. அந்த விஷயத்தெல்லாம் இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். விசிகா இவ்வளோ ஸ்ட்ராங்கா கடைசி வரைக்கும் போராடினதுக்கான காரணமாகவும் அவங்க நேற்று உயர்நிலைக்குழு கூட்டத்திலையும் ஆதவ அர்ஜுனா அவர்கள் நம்ம கட்சி பத்தி என்னென்னலாம் பேசினாரு, இவ்வளவு பேசினதுக்கு பிறகு நம்ம போய் ஆதரவு கொடுக்கணுமா, இவ்வளோ 20 பேர் தான் கட்சியில இருக்காங்கலாம் பேசினாரு அப்படிங்கிற அந்த சிரமங்கள், அந்த கான்வர்சேஷன்லாம் ஒரு நெருக்கடியாக கட்சியின் தலைமைகளுக்கு உருவானது. இதையெல்லாம் கவனத்தில் கொண்டும் விஜய் அவர்கள் செயல்பட்டுக்கணும்னு நினைக்கிறேன். இப்படிலாம் இருக்கும்போது அதை வந்து மென்மையாக்குற டோன்ல விஜய் அவர்களே போயிருக்கணும். விஜய் நம்மளை தேடி வந்துட்டாருப்பா அப்படின்னு அவங்க ஒண்ணு கொடுத்திருப்பாங்க. அந்த இடத்துல எல்லாம் விஜய் அவர்கள் மிஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் 118ங்கிற நம்பர் நமக்கு இல்லை அப்படிங்கும்போது ஒரு சிஎம் கேண்டிடேட்டா சிஎம்ஆ தமிழ்நாட்டை ஆள போறவரு ஒரு 3 முறை ஆளுநரை சந்திக்க போனதுங்கிறது ஒரு தப்பான விஷயமா பாக்குறேன். அவர் வந்து ஒரு 118ங்கிற நம்பரோட ஒரு தடவை போயிட்டு கவர்னரை பார்த்து அந்த ஒரு மரியாதை விஜய் அவர்களுக்கு கிடைச்சிருக்கணும். 3 தடவை போறாருங்கிறது ஒரு காமெடியா மாறிடுச்சு. ஒரு 4-5 நாள்ல வந்து காலையில ஆனா கவர்னரை பாக்குறதுக்கு போயிடுவாரு, விஜய் அவர்களின் டிரைவரே வந்து என்னப்பா ராஜ்பவன் போகணுமான்னு கேட்க ஆரம்பிச்சிருவாரு அப்படின்னு ஒரு காமெடியா மாறிடுச்சு. அந்த விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் அந்த மெச்சூரிட்டியோட அந்த அவருக்கு அனுபவம் அது போக போக கத்துக்குவாருன்னு நினைக்கிறேன். அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சரி பண்ணிருக்கணுங்கிறது என்னுடைய பார்வையா இருக்கு. ஓகே, இல்ல ஒண்ணு ஷபி, ராகுல் காந்தி வந்து அன்னைக்கு ஈவினிங்கே ஃபோன் பண்ணி விஜய் கிட்ட பேசுறாரு. ஸோ அப்பவே அவங்களுக்கு தெரியும் 108 தான், காங்கிரஸ் பேசிட்டாங்க, 5 பேர் வந்துருவாங்க. அடுத்த நிமிஷம் இல்ல அன்னைக்கு நைட்டு எந்தெந்த பார்ட்டி செக்குலர் பார்ட்டி ஸோ அவங்களுக்குலாம் ஃபோன்ல விஜயே ரீச் அவுட் பண்ணியிருந்தாருன்னா தட் வுட் ஹவ் பீன் எக்ஸலென்ட். ரீச் அவுட் பண்ணிருக்காரு, இல்ல அவர் பேசியிருக்காரு, அவர் பேசியிருக்காரு, அவர் ரீச் அவுட் பண்ணிருக்காரு. அதுக்கு அடுத்த நாள் அப்படி போயிடுச்சு. அது உடனடியா அதுதான் நான் சொல்றேன். அன்னைக்கு நைட்டே நீங்க ரீச் அவுட் பண்ணிருந்தீங்கன்னா இப்ப காங்கிரஸ் இமீடியட்டா ஒரு டிசிஷன் எடுத்தாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க டிசிஷன் எடுக்கிறாங்களோ இல்லையோ, விஜய் ஹஸ் ரீச்ட் அவுட் டு தீஸ் பார்ட்டிஸ் அப்படிங்கிற மாதிரி இமீடியட்டா போயிருக்கும். அது இல்லாம நிறைய என்ன ஆயிடுச்சு, இல்ல அவர் 108ங்கிற நம்பர் பார்த்தோன்னே நம்ம தான் ஆட்சி அமைக்க போறோம், இவங்க எல்லாம் தானா வந்து ஆதரவு கொடுத்துருவாங்கன்னு நினைச்சிட்டாரு. தினேஷ் சொன்ன மாதிரி ஒரு சில விஷயங்கள் அவங்க வந்து இனாக்குவஸாவோ இல்ல தெரியாம பண்ணதெல்லாம் ஒரு மீன் மெட்டீரியலா ஆயிருக்கு. இந்த நேரத்துல அது ஆயிருக்கு வேணாம். வாட்ஸ்அப்ல அவங்க லெட்டர் அனுப்பிச்சாங்கன்னு சொன்னது, இது போன்ற விஷயங்கள்லாம் ஒரு வெட்டரன் பாலிட்டிஷியன்ஸை வந்து அது வந்து அவங்க வந்து என்ஜாய் பண்ணலாம்ல. என்ன இது புதுசா இருக்கு, இவங்க இன்ஸ்டாகிராம்ல எலெக்ஷனை ஃபைட் பண்ணியிருக்கலாம், ஒரு ஜென்சி க்ரௌட் இவங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கலாம், பட் நம்மளை இப்படியெல்லாம் ட்ரீட் பண்ணணுமா, வாட்ஸ்அப்ல அனுப்புவாங்களா அப்படிங்கிற மாதிரி. இதுல இன்னொன்று விஷயம் ஷபீர், இன்எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடியதான். நீங்க ஈஸியா கத்துக்கலாம். கவர்னரை பார்க்க போறீங்க ஃபர்ஸ்ட் டைம். நான் என்ன சொல்றேன்னா, ஜோசப் விஜய் டிவிகே பிரசிடென்ட் 1.25 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அவர்கிட்ட 108 எம்எல்ஏஸ் இருக்கிறாங்க. அவர் ஆளுநர் மாளிகைக்கு போறாரு, கூட அத்தனை பேர் போறாங்க. யாருக்குமே தோணாதா ஆளுநருக்கு வந்து ஒரு பூக்கொத்து வாங்கிட்டு போனோம், ஆளுநருக்கு ஏதாவது ஒரு சால்வை வாங்கிட்டு போனோம்? விஜய்க்கு தோணவே தோணாது. இதெல்லாம் அதோட நேத்து எதற்காக ஜனநாயகன் பட ப்ரொடியூசரை கூட்டிட்டு போனாருன்னே தெரியல. ஸோ பேசிக்கலா கூட இருக்கிற டீமுக்கு வந்து அவர் கையில ஒரு பூக்கொத்து இருக்கணும். கவர்னரை நம்ம பார்க்கும்போது ஒரு பூக்கொத்து கொடுக்கணும். தமிழர்களினுடைய அண்ணா எம்ஜிஆருடைய எல்லா கொள்கைகளும் பேசுறாருல, துண்டு போடுறதுங்கிறது வந்து திராவிட கொள்கைகள் இருக்கக்கூடிய தலையான ஒரு கொள்கை. அதை நானும் ஈக்குவல் நீயும் ஈக்குவல் கவர்னருக்கு போடுறதுக்கு கூட இருக்கிறவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஏன் அவங்க டீம் மிஸ் பண்றாங்க? மிஸ் பண்ணலன்னா
நேத்து இதை வந்து பத்திரிகையாளர்கள் பாயிண்ட் அவுட் பண்ண பிறகு நேத்து கரெக்டா கொண்டு போறாங்க. அதை கத்துக்கிறாங்கிறது ஒரு நான் விஷயம். இன்னொன்னு கேட்கிறேன், நீங்க பூக்கொத்து கொண்டு போனாலும் சரி 118 நம்பர் வேணும்பா, பூக்கொத்தெல்லாம் பத்தாது. நம்பர் கொண்டு வாப்பா. இதை வந்து நீங்க ட்ரைவலைஸ் Trivialize பண்ணல சார். நான் சொல்றேன். ட்ரிவிலைஸ் பண்ண ஒரு இல்ல, நிமிஷம் நான் இருங்க. நான் நான் ஒரு என்னோட ஒரு point நான் சொல்றேன். ஒரு விஷயம் நீங்க சொல்றது அந்த வந்து என்ன சொல்றது, அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்ற ஒரு இல்ல, இது இடத்துல ethics sir. இது வந்து ஒரு ட்ரெடிஷன். ஓகே, பட் ஒரு பார்ட்டி அவங்களுடைய அவங்க கவர்னர் பார்க்க போகும்போது இதனால நான் வந்து இவர் ஆட்சி அமைக்க விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு stand ல கவர்னர் எடுக்க நான் அதெல்லாம் சொல்லவே இல்லை. அவர் வந்து ராஜ் courtesy-ஆ ஒரு நிமிஷம். பண்ணியிருக்கணும். courtesy புரியுது. இல்ல, ஆனா அது ஒரு மிகப்பெரிய தவறாக சித்தரிப்பது அப்படின்றது ஐயோ. தவறு. இல்ல, அது அப்படி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு பெரிய பாயிண்டா அவர் எப்படி பேச முடியும்? சரி, ஓகே, நீங்க இல்ல சார், நான் கேக்குறேன், பூக்கொத்து கொண்டு போல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய தவறாக எப்படி இருக்க முடியும்? நான் மிகப்பெரிய தவறுன்ற வார்த்தையை தெரியல யூஸ் அப்படின்னு பண்ணலே. தெரியல. நான் என்ன சொன்னேன், அதெல்லாம் கத்துக்கிட்டு இருந்திருக்கணும். அதெல்லாம் வந்து ஒரு பேசிக் கர்ட்டசி. நீங்க ஏங்க ஒருத்தர் வீட்டுக்கு முதல் முறையா பார்க்க போறீங்க, ஸ்வீட் வாங்கிட்டு போக இல்ல, பேச மாட்டோம். நிறைய கண்டென்ட் இருக்கு பூங்கொத்தோட. இல்ல சார், எல்லாம் வயசானவங்க ஸ்வீட்லாம் வாங்கிட்டு போங்க. சார் மனோஜா, எனக்கு தெரிஞ்சு இந்த ஆட்சி அமைப்பதற்கு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா டிவிகே தான் வந்து அவங்களுக்கு தான் அந்த உரிமை, முதல் உரிமை அப்படின்றது இருக்கிறது. பட் அவங்களுக்கு வந்து கவர்னர் வந்து சில விஷயங்களை சொன்னார் இல்லையா, உங்களுக்கு இந்த நம்பர்ஸ் இல்லை அப்படின்னு. எந்த இடத்துல டெக்னிக்கலா அவங்க ஒரு தவறு பண்ணியிருக்காங்க. நீங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா நீங்க போய் கேட்டிருந்தீங்கன்னா கவர்னர் வந்து உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருப்பாரு. அவங்க காங்கிரஸ் கட்சியோட 5 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு இருக்கு அப்படின்னும் போது அந்த இடத்துல டெக்னிக்கலா அவங்க வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அப்போ கோயலேஷன் கவர்மெண்ட் அப்படின்னு நீங்க போறீங்க அப்படின்னா then you should show me the numbers அப்படின்றதா கவர்னர் கேட்ட ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அது தெரியுது, ஓகே ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் இங்க இருக்கு அப்படின்னோடனே இந்த நம்பர்ஸ்லாம் எடுத்துட்டு போறாங்க. இவங்க சொன்ன மாதிரி 2-3 முறை போறாங்க அப்படின்னும் போது அதுவே எனக்கு தெரிஞ்சு நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு மக்கள் மத்தியில இவரை ஆட்சிக்கு வர்றதுல இருந்து தடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை அது உருவாக்கிருச்சு அப்படின்னு. மேபி அது ஒரு பொலிட்டிக்கல் மூவாவே அவங்க பண்ணியிருக்காங்களா என்னன்னு கூட எனக்கு தெரியல. பட் தட் கிரியேட்டட் அன் இம்ப்ரெஷன். எஸ். பட் கவர்னருடைய நடவடிக்கை அப்படின்றத எப்படி பாக்குறது நம்ம? இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்க என்னதான் பூக்கொத்து கொடுத்தாங்க இல்ல கொண்டு போனாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி பூக்கொத்துலயே நிக்க கூடாது. அது வந்து ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணது இல்ல. ஒரு லெட்டர், அதெல்லாம் தப்பு கிடையாது. ஒரு லெட்டர் டெக்னிக்கல் ஃபால்ட்ட பத்தி பேசுறேன். அதான் சார் வரேன், அங்கதான் சார் வரேன். ஒரு லெட்டர் அவங்க கொடுத்த விதமும் சரி. அப்ப கவர்னருடைய ரோல் என்ன? நீங்க ராகேஷ் திரிவேதிட்ட பேசுனீங்க, கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட். அப்போ அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? கவர்னருடைய ரோல் இதை இவ்வளவு டிலே பண்ணியிருக்க வேண்டுமா இல்லையா? இல்லை, ஆக்சுவலி இப்போ இதில் என்னென்னா மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. டெக்னிக்கலாக இதில் வேற ஒரு விஷயம் இருக்குது. மக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எல்லாருக்கும் என்னென்னா விஜய் கிட்ட நம்பர்ஸ் இருக்குது. அவர் தான் இப்போதைக்கு எல்லா நம்பர்ஸ் இந்த சென்ஸ் 118 இல்லை, ஒரு நம்பர் இருக்கு. தனிப்பெரும் கட்சி அதிக நம்பர்ஸ் வாங்கியிருக்காரு. விஜய் சிஎம் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அது யாராலையும் தடுக்கவும் முடியாது. அதுதான் உண்மை. ஓகே, யாராலையும் தடுக்க முடியாது. அதிமுக திமுக சேர்ந்து இருந்தாலும் அவங்க கிட்ட நம்பர்ஸ் இல்ல. இல்ல சார், அதெல்லாம் அடுத்தடுத்து பேசணும் சார். பேசணும், எல்லா பாயிண்டையும் மொத்தமா சொல்லுவாரு போல. சோ அதனால மக்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, விஜய் ஜெயிச்சிட்டாரே, அவரை ஏன் அவங்க சிஎம் ஆக்காம இருக்காங்க, அது ஒரு 2-3 டைம் போயிட்டு வந்துட்டாரு என்ற ஒரு விஷயம் இருக்கு. பட் டெக்னிக்கலி நம்ம இந்த விஷயத்தை அணுகும்போது என்ன, லீகலி இந்த விஷயத்தை நம்ம அணுகும்போது என்னன்னா 2 விதமான ரெக்கமெண்டேஷன்ஸ் அண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ கான்ஸ்டியூஷனே முதல்ல இதில் கிளியராக இல்லை. ஏன்னா கான்ஸ்டியூஷனில் ஒரு கவர்னர் எப்படி கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுன்ற எந்த விதமான விஷயங்களும் இல்லை. அதே நேரத்தில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது. அதே மாதிரி சர்க்காரியா கமிஷன் ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் இருக்குது. ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆர் நாட் லா. பட் என்னன்னா ஃபர்ஸ்ட் விஷயம், ஆளுநருக்கு விஜய்கிட்ட இருந்து வர நம்பர்ஸ் வந்து போதுமானதாக இல்லை அப்படின்றது ஒரு விஷயம் பாயிண்ட் அவுட் ஆகுது. கண்டிப்பா அது சாட்டிஸ்ஃபை ஆகணுன்றது ரூல் கிடையாது. ஆனா இயல்பாவே இப்ப நான் உங்ககிட்ட வந்து ஒரு 100 ரூபாய் கடன் கேட்கிறேன்னா நீங்க ஓகே இவன்ட்ட அடுத்த மாசம் சம்பளம் வரும் கொடுத்துருவான்ற ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும்ல, அந்த மாதிரி தான். ஸோ ஆளுநரை பொறுத்தவரை அவர் பாக்குறாரு, இவங்க நம்பர்ஸ் இல்லை, ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு போனாலும் இதே நம்பரோட தான் போவாங்க, அப்போ ஆட்சி கவுந்துரும். ஸோ ஆளுநரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் இங்கே ஃபார்ம் ஆகணும்னா 118ன்றது பேசிக் நம்பர். விஜய் வரும்போது அந்த நம்பர்ஸ் அவர் எடுத்துட்டு வரல. ஸோ ஒரு பேசிக் நம்பர் இல்லாமல் கவர்னர் வந்து கன்வின்ஸ் ஆக மாட்டார். கவர்னர் கன்வின்ஸ் ஆகணும்னு அவசியமும் கிடையாது. இங்க கவர்னர் பண்ணது அன்கான்ஸ்டியூஷனலே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் கவர்னர் டிலே பண்ணியிருக்காரு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. இட்ஸ் நாட் அ டிலே. ஃபர்ஸ்ட் அவர் டிலேயே பண்ணல. அவர் ஜஸ்ட் என்ன இருக்கோ அதை ஃபாலோ பண்றாரு. ஏன் ஃபாலோ பண்றாரு? ஒரு நிலையான அரசு தமிழ்நாட்டில் அமையணும், அதுக்கு விஜய் கிட்ட நம்பர் இருக்கு,
அப்படின்னு. இல்ல, இப்போ அந்த ஒருவேளை test பண்ண வேண்டியதே ஃப்ளோர்ல தான். இல்ல, இல்ல, அது அதுதான் கேட்கிறேன். அது அதுதான் correct. வரேன். நீங்க மனோஜ் சொல்றது அந்த பாயிண்ட ஃபுல்லா கேளுங்க. அவர் கரெக்டா தான் சொல்ல வராரு. அதுல வந்து ஆளுநருக்கு ஒரு டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் ஒன்று இருக்கு. இல்ல இருக்கலாம், பட் ஆளுநர் கேன் நாட் டிமாண்ட். இல்ல அதான் அங்கதான் நான் வர்றேன். அதான் வராது. இப்ப என்னன்னா சொல்லுவாரு. ஆளுநருக்கு இங்க என்ன டைம் லைன் ஒரு விஷயம் இருக்கு. இப்ப 4th ரிசல்ட் வருது, இன்னைக்கு 8th. ஸோ 4 நாள்ல நீங்க ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி ஆளுநர் எனக்கு கொடுக்கணும்னு சொல்றது இருக்குல்ல, அதுவே ஃபர்ஸ்ட் தப்பு. ஆளுநருக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கொடுக்கணும். ஏன்னா இங்க அமைய போறது ஒன்றும் சின்ன பசங்க சேர்ந்து விளையாட்டு இல்லை. இங்க ஒரு கவர்மெண்ட் அமைய போகுது. கவர்மெண்ட்ன்றது சும்மா இல்லை, இட்ஸ் அ பவர். ஒரு பவரை நீங்க ஒருத்தர்கிட்ட யார்கிட்ட கொடுக்கணும்? ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடிஞ்சவர்கிட்ட, ஒரு பெரும்பான்மை உள்ளவர்கிட்ட கொடுக்க போறீங்க. அந்த பவரை பெரும்பான்மை இல்லாதவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? இப்ப விஜய் நம்பர்ஸ் இல்லை, அவர் போஸ்ட்போல் அலையன்ஸ் போயிருக்காரு. இந்த போஸ்ட்போல் அலையன்ஸ் இருக்கவங்க ஏதேதோ காரணத்துக்காக விஜயை த்ரெட்டன் பண்ண முடியுமா? முடியாதா? அப்போ ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் வரணும் அப்படின்னா இதெல்லாம் ஆளுநர் கன்சிடர் தான் பண்ணணும். அப்போ என்னன்னா ஒரு 4 நாள் இதை முடிவெடுக்க முடியாது. மேபி ஒரு 1 வீக் 10 டேஸ்ன்றது அனுமதிக்கப்பட்ட டைம் தான். ஒரு வாரம் 10 நாள் நம்ம வரலாற்றுல பார்க்காதே கிடையாது. ஆனா எங்க இது பிரச்சனையாகுதுன்னு நான் சொல்றேன். பிஜேபி இந்தியாவில் ஆட்சி அமைத்ததற்கு பிறகு என்னன்னா ஆளுநர்களுடைய ஓவர் ரீச்ன்றது அதிகமாயிடுச்சு. ஆளுநர்கள் வந்து ஆய்வு பண்றது, ஆளுநர்கள் வந்து ஒரு அரசாங்கம் என்ன பில் அனுப்பினாலும் திருப்பி அனுப்பாம வச்சுக்கிறது, இல்ல வந்து உடனடியா திருப்பி அனுப்புறது, எந்த கேள்விகளும் ஆளுநர் மாளிகை நோக்கி எழுப்பவே முடியாத அளவுக்கான மாறினது இருக்குல்ல, அங்கதான் இதெல்லாம் பிரச்சனையாக சட்டமன்றத்துல ஜெயிச்சு போறது. சோ ஆளுநர் அவருடைய பணியையும் அவருடைய ரோலையும் பண்றதுல பல சிக்கல்களை 2014க்கு பிறகு அவங்க உருவாக்கி இருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து கொடுக்கிற ஸ்பீச்சை படிக்காம போறது, இந்த ஸ்பீச்ல எனக்கு உடன்பாடு இல்லைன்னு போறது. அப்ப ஆளுநருடைய ரோல் ஆய்வுக்கு போறது, ஆல்ரெடி ஆளுநருடைய ரோல் அப்படின்றது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமாக தமிழகத்துல மாறி இருக்கிறது. காரணம் என்னன்னா திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் ஆளுநருக்கு எதிராக தொடர்ந்து சில விஷயங்கள் பேசு. அப்ப இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஆளுநர் வந்து டிலே பண்றாரு, வேணும்னே டிலே பண்றாரு, இதுக்கு பின்னாடி ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வந்து மக்களுக்கு நேச்சுரலா வரதானே செய்யும். இல்ல நான் இன்னொன்னு சொல்றேன். இப்ப இல்ல நீங்க பாத்தீங்கன்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, ஓகே இந்த நம்பர்ஸ் அவர் சொல்றாரு, ஆளுநர் அதை ஃபெசிலிட்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு பெரும்பான்மையை வந்து நிரூபிக்கிறதுக்கு 7 நாள் டைம் கொடுக்குறேன், யூ டூ தட் இன் தி அசெம்பிளி அப்படின்னு அவர் சொல்லியிருக்க வேண்டுமா வேண்டாமா? இல்ல நீங்க அதுக்கு ஒரு நியரஸ்ட் நம்பராவது கொண்டு போகணும்ல. நீங்க 108ல இருந்து 5 பேர்கிட்ட போறீங்க, 107 உங்களுக்கு நம்பர் குறையும் போது 112, இன்னும் 6 நம்பர்ஸ் வேணும். இப்ப மேபி ஒரு 1 or 2 குறையுதுன்னா ஆளுநர் could be satisfied. சரி, நேத்து இல்ல இப்ப நம்ம பேசுற நேரத்துல 118ங்கிற நம்பரே வந்துருச்சு. வெள்ளிக்கிழமை இல்ல நான் சொல்றேன், வெள்ளிக்கிழமை வந்து 116ன்ற ஒரு நம்பர் அவங்க கொடுக்குறாங்க. 116ன்ற ஒரு நம்பர் கொடுக்கும் போது கூட ஆளுநர் சாட்டிஸ்ஃபைட் ஆகல அப்படின்னா அப்போ இத டிலே நிறைய சிக்கல் இருக்கு. 116ங்கிற நம்பர் கொடுக்கும்போது அவங்க கொடுத்திருக்க லிஸ்ட்ல ஏஎம்எம்கேவோட காமராஜ் அவர்களின் பெயர் இருக்கு. அப்ப ஆளுநர் அவர்களுக்கு அந்த கேள்விகள் எழுப்ப வேண்டிய தேவை இருக்கும். அன்று இரவே டிடிவி தினகரன் போய் கவர்னர் சந்திக்கிறாரு, குதிரை பேரம் நடந்திருக்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. கவர்னர் ஆபீஸ்ல இருந்து காமராஜ் அவர்களுக்கு போன் பண்ணிருக்காங்க, நீங்க தான் போட்டீங்களா, இல்ல நான் போடலன்னு 2 பேரும் சேர்ந்து போய் பாக்குறாங்க. அப்ப இவ்வளவு சிக்கல்கள் இருக்கும் போது கவர்னர் அதை கவனத்துல கொள்ளணும்ல. சரி, இதுல இன்னொரு விஷயம், பிடிடி ஆச்சாரி ஃபார்மர் லோக்சபா செக்ரட்டரி ஜெனரல் புதன்கிழமை என்கிட்ட சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்னர் ஹேஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு see that the person who stakes claim to form government has the requisite number. மனோஜ் சொன்னதுதான். இன்னொன்னு சொல்றாருன்னா, he can form an opinion that whether he enjoys the majority and appointment of the chief minister is entirely the discretion of the governor. கவர்னருக்கு அந்த பவர் இருக்கு. He can take the view just to satisfy himself about the numbers. பட் அவர் இதையும் சொல்றாரு, இதை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணக்கூடிய அதே நேரத்துல நீங்க எம்எல்ஏஸ் கொண்டு வந்து இங்க பரேட் பண்ணுங்க அப்படின்லாம் அவர் கேட்க முடியாது. அதை ப்ரூவ் பண்ண வேண்டிய இடம் சட்டமன்றம் தான். ஆனா அந்த எண்ணிக்கை உங்களுக்கு இருக்கான்னு கேட்டு கவர்னர் தன்னை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த ப்ராசஸ். இல்ல இந்த டிஸ்கஷன்ஸ்லயே ரொம்ப முக்கியமானது, கவர்னர் அவர்கள் செய்த நடவடிக்கைகள் மேல இப்படி ஒரு பார்வை இருக்கே, அவர் சரியா செஞ்சாரா தப்பா செஞ்சாராங்கிற இவ்வளவு ஒப்பீனியன் இருக்கும் போது இதுல தாவேகாவுடைய ஒப்பீனியன் என்னன்னே தெரியல. கவர்னர் அவர்களின் செயல்பாட்டை தாவேகா ஆதரிக்குதா இல்ல தாவேகா எதிர்க்குதா,
தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் கிட்டத்தட்ட பாஜக கூட சில குரல்கள் வந்துருச்சு, கவர்னர் வந்து ஆமா. விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டியதானே அப்படின்ட்டு. ஆனா காங்கிரஸ் தாவே- போராட்டமே காங்கிரஸ் போராட்டம் பண்ணிட்டாங்க. வழக்கமா இந்த போராட்டமே பண்ணாத கூட்டணி காங்கிரஸ். திமுக கூட்டணில இருந்து வெளியே போய் தாவேகா ஆதரிச்சிருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் அதற்கு எதிராக கண்டன அறிக்கை கொடுத்துட்டாங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட அறிக்கை கொடுத்துட்டாரு. ஆனா விஜய் அவர்களின் நிலைப்பாடு என்ன, தாவேகாவின் நிலைப்பாடு என்னன்னு தெரியல. சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள்ட்ட கேட்கும்போது ஏதாவது நெருக்கடிகள் இருக்கா உங்களை ஆட்சி அமைக்கிறதுக்கு ஏதாவது விடாம அப்படின்னு கேட்டபோது எந்த நெருக்கடியும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த டெசிஷன் தான் பொலிட்டிக்கலி ரொம்ப முக்கியமானதுன்னு பாக்குறேன். மே 4க்கு பிறகு கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் வந்து தமிழ்நாட்டை ஆள போறாருன்னு தெரியும் போது விஜய் அவர்கள் கவர்னர் இப்படி ஒரு தப்பை செய்யறாரு, அதுவும் அவருக்கு எதிராக அவர் ஆட்சி அமைக்க விடாம செய்யறாருங்கும் போது அப்ப அவரோட ஸ்டாண்ட் என்ன? இல்ல 2017ஆம் ஆண்டு இதே மாதிரி ஒரு சிக்கல் இருந்துச்சு. சசிகலா அம்மையாருக்கு பெரும்பான்மை இருந்து கூட லீடர் ஆஃப் த ஃப்ளோர் அசெம்பிளி அப்படின்னு அவங்கள செலக்ட் பண்ணி கடிதங்களோட போகும்போது கூட கவர்னர் வந்து ஒன்றும் பண்ணல. அப்போ அவங்க வந்து கவர்னர் மேல பெரிய அளவுல சார்ஜ் பண்ணல, மற்ற எல்லாருமே பேசினாங்க. ஆமா, எதிர்க்கட்சிகள் எல்லாருமே பேசினாங்க. அவங்க வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும்போது நீங்க வந்து எடுத்தோடனே உங்களுக்கு வந்து இல்ல எடுத்த உடனே ஒரு 140 இருக்கு உங்களுக்கு, இல்ல 120 இருக்கு, 125 இருக்கு, 150 இருக்கு, 60 இருக்கு அப்படின்னா அப்போ கவர்னர் பிரச்சனை பண்றாரு அப்படின்னா தாவேகா ஃபைட் பண்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. பட் இந்த சமயத்துல வந்து அவங்க ப்ரையாரிட்டி அப்படின்றது பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்றதுக்கான நம்பர்ஸை வந்து கொண்டு வருது அப்படின்றது தான் அவங்களுடைய முழு முயற்சி அப்படின்றது இருந்துச்சு. ஸோ அதை நோக்கி மட்டுமே அவங்க போயிட்டு இருந்தாங்களா, அல்லது நீங்க சொல்ற மாதிரி இந்த விஷயத்த வந்து எக்ஸ்போஸ் பண்ணி ஆளுநர் மாளிகை முன்னாடி ஒரு பிரஸ் பேச வேண்டும் அப்படின்ற இல்ல கேட்கறேன் நான் அந்த மாதிரி ஒரு தேவை இருக்கிறதா? இப்ப இதே திமுக 108 வந்திருக்கு, நான் கேட்கறேன் திமுக 108 வந்திருக்கு. திமுக 108 வந்த உடனே கவர்னர் இந்த மாதிரி பிரச்சனை பண்றாரு அப்படின்னா திமுக என்ன பண்ணிருக்கும்? திமுக என்ன பண்ணிருக்கும்ல, திமுக மத்த கூட்டணி கட்சிகள் இவங்களோட நம்பர்ஸ் எல்லாம் வந்து காபுல் அப் பண்றதுக்கும் அந்த நம்பர்ஸ் எடுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்களே தவிர உங்களுக்கு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும்போது நீங்க எடுத்த உடனே கவர்னரை பகைச்சுக்கிட்டு நீங்க வந்து இதெல்லாம் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. கவர்னர் தப்பா செய்யறாருன்னு எல்லாம் சொல்லும் போது இங்க பகைச்சுக்கிறதுக்கு எங்க சசிகலாவுடைய இஷ்யூ எடுத்துப்போம். 5ஆம் ஒரு வார்த்தை சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள்ட்ட மைக் போடும்போது வந்து அவர் வந்து இல்லைங்க, தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய தாவேகாவை கவர்னர் அவர்கள் ஆட்சி அமைக்க அழைக்கணும், இன்னும் அழைக்கல, இது வந்து ஒரு தப்பான மூவ், கவர்னர் இப்படி செய்யக்கூடாதுங்கிற ஒரு வார்த்தையை சொல்லலாமே. இல்ல கவர்னர் செய்யக்கூடாதுன்னு கூட இல்ல தினேஷ், கவர்னர் வந்து சட்டத்தின்படி நடக்க வேண்டும் ஒரு வார்த்தையா சொல்லிட்டு போலாமே. இருங்க நான் சசிகலா நான் சொல்றேன் நீங்க கேட்டீங்க, நான் சொல்லிட்டேன். 5ஆம் தேதி பிப்ரவரி 2017 ஞாயிற்றுக்கிழமை சசிகலா அவர்களை அதிமுகவினுடைய சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கிறார்கள். திங்கட்கிழமை 6ஆம் தேதி எந்த டெவலப்மெண்ட்டும் இல்ல. ஆளுநர் வித்யாசாகர் ராவ் பொறுப்பு ஆளுநர் மகாராஷ்டிரால இருந்து நேரா ஊட்டிக்கு வராரு, கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல இறங்கி அந்த பிளைட் வந்து மெட்ராஸ்ல இறங்க மாட்டேன்னு பிளைட் சொல்லிடுச்சு கவர்னர் கிட்ட. நான் நேரா பாம்பேக்கு தான் சார் போவேன், இந்த பிளைட் மெட்ராஸ்ல இறங்கவே இறங்காதுன்னு அவர் திருப்பி பாம்பேக்கு போயிட்டாரு. செவ்வாய்க்கிழமை ராத்திரி 7ஆம் தேதி ஓபிஎஸ் மௌன தர்ம யுத்தம் நடத்துறாரு. 8ஆம் தேதி லீவு, 9ஆம் தேதி கவர்னர் வராரு வியாழக்கிழமை. அன்னைக்கு வரைக்கும் சசிகலா அவர்கள் வாய் திறக்கல, ஏன்னா கவர்னர் இல்லை. 9ஆம் தேதி கவர்னர் கூப்பிடல, 10ஆம் தேதி கூப்பிடல, எல்லாம் கூத்தூர் போயிட்டாங்க. 11ஆம் தேதியில இருந்து 13ஆம் தேதி வரை சசிகலா அவர்கள் தினமும் பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு, நீங்க ஜெயா டிவியோட இது எடுத்து போட்டு பாருங்க, தினமும் பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு எங்க பொறுமையை சோதிக்கிறீங்க, நீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிற விஷயங்களை சொல்லதான். அதனாலதான் சசிகலா முதல்வர் ஆகல. இதெல்லாம் ஒரு பேர பேசிக்கிட்டு முதல்வர் ஆகணுமா இல்லையா, பஞ்சாயத்து பண்ணுமா இல்ல கொள்கையை பேச வேண்டியது ரொம்ப முக்கியம். பார்ட்டில இருந்து யாராச்சும் ஒருத்தர் அந்த விஷயம் என்ன நடக்குது தமிழ்நாட்டை ஆள போகிற ஒரு கட்சி கவர்னர் இப்படி செயல்படக்கூடிய விதத்துல அவங்களுடைய ஸ்டாண்ட் என்னன்னு தெரிய. அட்லீஸ்ட் அவங்களுடைய ஸ்டாண்ட வந்து சரியா பண்றாரு இல்ல சரியா பண்ணல, ஏதோ என்ன நடந்திருக்கிறது அப்படின்றதாச்சும் வெளிப்படுத்தணும். பட் எனக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது திடீரென்று யாருமே எதிர்பார்க்காத, அவர்களே திமுகவினரை எதிர்பார்க்காத, அதிமுகவினரை எதிர்பார்க்காத திமுக அதிமுக கூட்டணி வச்சுக்கிட்டு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, நம்ம பேசும்போது கடந்து போயிட்டோம். காமராஜ் அவர்கள் அது அப்புறம் குரோனாலஜிக்கலி வரணும்னா ஏடிஎம்கே டிஎம்கே அப்புறம் தான் காமராஜ். இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே இது வந்து திடீரென்று காங்கிரஸும் பாஜகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கிற மாதிரி திடீர்னு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பேசும்போது முதல்ல வருது. இது
ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வந்த அன்னைக்கே வருது. இது காமெடி டாக்கா மாறுச்சு. அது ரிசல்ட் வந்த அன்னைக்கு நான் புதிய தலைமுறையில நான் பேசும்போது ரிசல்ட் வரும்போது இவர் பேசுறாரு, விஜயன் கேள்வி கேட்கிறாரு. விஜயன் கேள்வி கேட்டு அப்படியே மாத்தி 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 கேள்வி கேட்கிறாரு. எப்படி ஆட்சி அமைப்பார்? அந்த பக்கம் மணியன் உட்கார்ந்து இருக்காரு. விஜய் எப்படி ஆட்சி அமைப்பார்? ஆட்சி அமைப்பதற்கான அந்த நம்பர்ஸே இல்லையே, ஃபண்டமெண்டலி திஸ் இஸ் ராங் அப்படின்றாரு. ஃபண்டமெண்டலி அவர்கிட்ட நம்பர்ஸ் இல்லை அப்படின்னும் போது அப்படியே ரொம்ப சூடா போயிட்டு இருக்கு. அப்புறம் அவர் என்கிட்ட கேட்கிறாரு, சார் விசிகே இருக்காங்க, லெஃப்ட் இருக்காங்க, பாமக இருக்கு, ஏதோ ஒரு இடத்துல இவங்க நம்பர்ஸை மேனேஜ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாலும் எப்படி பண்ண முடியும் அப்படி இப்படின்னு ஏதோ ஒண்ணு கேட்டுட்டே இருக்காரு. சார் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகாம இருக்கணும் அப்படின்னா ஒரே வழி, திமுகவும் அதிமுகவும் 2 பேரும் ஒன்னா வந்தாங்கன்னா வராது அப்படின்னு நான் செந்தில்வேல் சார் கோவம்லாம் பட்டாரு. ஆமா, கோவம் பட்டாரு. இது எப்படி அபத்தமா பேசுறாரு அப்படின்னு வரலாம் வந்து சில ரியாக்ஷன் இருந்துச்சு. பட் ஆங்கரும் சிரிச்சாங்க. பட் இது நடக்குமா அப்படின்னு பார்க்கும்போது திடீரென்று இந்த டாக் வந்து கொஞ்சம் அப்படியே நகைச்சுவையா உருவான அந்த டாக் வந்து ரொம்ப சீரியஸா வந்து அது மொமெண்டம் வந்து கூடிருச்சு. அந்த டாக்கு ரொம்ப சீரியஸா கூட்டினது மட்டும் இல்லாம சீரியஸ் டிஸ்கஷனாவே அது வந்து பார்ட்டி சர்க்கிள்ஸ்குள்ள மாறி. திமுக போட்ட தீர்மானங்கள்லாம் அப்படி இருந்தது. ஒரு நிலையான ஆட்சி இவங்க உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி இருக்காங்க. டிஸ்கஷன் மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு முடிவே எடுத்து கிட்டத்தட்ட இந்த தாவேகாக்கு தேவையான நம்பர்ஸ் வரத்துக்கே திமுக அதிமுக சேர்ந்து கூட்டணியா அப்படின்னு பேசப்பட்ட ஒரு நிகழ்வு காரணமா மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. சிபிஎம் சிபிஐ விசிக கிட்ட திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாமான்னு கேட்ட கேள்வி அவர்களுக்கு என்ன இவ்வளவு எக்ஸ்ட்ரீமா போறாங்கிற ஒரு பார்வை ஏற்பட்டு அவங்க இல்ல தப்பா இருக்குன்ட்டு ஆதரவு கொடுக்கறதுக்கே அந்த ஒரு பாயிண்டே காரணமா மாறிடுச்சு. கரெக்ட். நீங்க சொன்னது என்னன்னா, தகவல் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ண முடியுமா அப்படின்னு பேச்சு அப்படியே இருக்கும்போது டெல்லியில இருந்தும் சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க, இது பண்ணலாம் பண்ணுங்க அப்படின்னு. இந்த ஐடியா வந்ததே டெல்லியில இருந்து தான். அது இங்க தமிழ்நாட்டுல இருந்து உருவாகல. டெல்லியில இருந்து ஒருத்தர் கிட்ட சொல்லி, அந்த ஒருத்தர் அதிமுக கிட்ட பேசி, அதிமுகவுல இருந்து திமுக கிட்ட பேசி இப்படிதான் வந்திருக்கு. எனக்கு ஒரு முக்கியமான தலைவர், என்டிஏ கூட்டணியில இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு தலைவர் சொன்னாங்க. உங்ககிட்ட பேசுறவங்க எல்லாருமே முக்கியமானவங்க. ஒரு காமன் பர்சன், பொலிட்டிக்கல் பர்சன் கிடையாது, ஒரு காமன் பர்சன். அந்த காமன் பர்சனுக்கு வந்து எல்லா ஒரு காமன் பர்சன், அவருக்கு எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லயும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த காமன் பர்சன் வந்து இந்த பார்ட்டி இந்த ஐடியா வைக்கிறாரு. அதாவது தமிழகத்தில் ஒரு திராவிட கட்சிகளுடைய ஒரு நபர் தான் வந்து முதலமைச்சராக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வைக்கிறாரு. பரவாயில்லையே, இந்த ஐடியா இங்கிருந்து வருது, நல்லா இருக்கே அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அந்த ஐடியா வந்து மொமெண்டம் ஆகுது. நீங்க ரொம்ப கவனிக்கணும் என்னன்னா, விஜய் முதல் முறையாக ஆட்சி கோருவதற்கு ஆளுநர் மாளிகைக்கு போகும்போது முதலமைச்சருக்கு ஈக்குவலா கான்வாய் எல்லாம் கொடுத்து பயங்கரமான ஒரு இதுல போனாரு. ஏன்னா காங்கிரஸ் அன்னைக்கு சப்போர்ட் கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே அது ஒரு பெரிய பூஸ்டா அப்படி போறாரு. பட் மண்டேவே அவர் கான்வாய் எல்லாம் போட்டாங்க. நீங்க ராஜ்பவனுக்கு வரும்போது அந்த காட்சிகள்லாம் வந்து ஃபுல்லா இருந்துச்சு. அதே அடுத்த நாள் ராஜ்பவனுக்கு வரும்போது அந்த கான்வாய்ஸ் எல்லாம் காணோம், ஸ்கேல் டவுன் ஆயிடுச்சு. விஜய் அவர்கள் வேணாம்னு சொல்லிட்டாருலாம் பேச்சு இல்ல, அதெல்லாம் வேற. நீங்க வந்து ஒரு 24 ஹவர்ஸ்ல என்ன மாறுச்சு அப்படின்னு, அன்னைக்கு மத்தியானத்துல இருந்து காட்சிகள் அப்படின்றது வேறு விதமாக மாறுச்சு. இந்த ஐடியா அப்படின்றது ரொம்ப தீவிரமா பேசப்பட்டுச்சு. நானே பல பேர்கிட்ட கூப்பிட்டு கேட்கும் போது ஒரு டிஸ்கஷன் இருக்கு சார், ஆனா அதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னாங்க. ஆனா உங்களுக்கு தேர்ஸ்டே மார்னிங் வந்து சார் இது ரொம்ப சீரியஸா போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. விட்டவனா 15 வருஷத்துக்கு இன்னும் நம்ம கட்சியில ஆளே இருக்க மாட்டாங்க. இப்பெல்லாம் ஒருத்தர் டிஃபெண்ட் பண்றாருங்க என்கிட்ட. சார் இனிமே வந்து ஆட்சியே இருக்காது சார், 15 வருஷத்துக்கு விஜய் அன்ஸ்டாப்பபிள். நமக்கு உண்மையிலே நான் அவர்கிட்ட தான் பேசுறேனா இல்ல உண்மையில நான் கிள்ளி எல்லாம் பாத்துக்கிறேன். அதிமுக திமுக ஒன்னா வந்தாருன்னா ஆகும், தீய சக்தி அந்த சக்தி இந்த சக்தின்னு சொல்லிட்டு இது என்ன ஒண்ணுமே புரியல. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டுல நடந்த அந்த கூட்டத்துல எல்லா திமுகவுடைய முன்னணி நிர்வாகிகள் இருக்காங்க. முதல்ல ரொம்ப கடுமையா கனிமொழி அவர்களும் ஆராசா அவர்களும் டிஆர் பாலு அவர்களும் எல்லாம் எதிர்த்திருக்காங்க. இது எப்படிங்க சாத்தியம், இது என்ன பேசிட்டு இருக்கீங்க, ஒட்டுமொத்த கட்சியுடைய எதிர்காலமும் நிகழ்காலமும் எல்லாமே வந்து வீணா போயிடும். நம்மளுடைய பாலிடிக்ஸே வந்து ஆன்டி டிஎம்கே ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸை பேசுறது அப்படின்னும் போது அதை வந்து நம்ம கோரையே நம்ம வந்து காலி பண்ற மாதிரி இருக்கு. ஒரு தலைவர் யார் சொன்னாங்கன்னு தெரியல, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு வேளை நீங்க பண்ணீங்கன்னா அதிமுகவை ரிலவெண்ட் ஆக்கிடும் திருப்பி. ஒண்ணு அவங்களுக்கு அன்டியூ ரிலவென்ஸை கொடுத்துரும்.
ரெண்டாவது, அவங்க மேல எந்த கேள்வியுமே வராது. நாளைக்கு அவங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. நம்மளதான் போட்டு எல்லாரும் இது பண்ணுவாங்க, நம்ம கட்சி இருந்து. அது உண்மை. ஏன்னா இது வந்தது அதிமுக கிட்ட இருந்து. ஆனா இப்ப கேள்விகள் எல்லாம் எழுந்து கொண்டு இருக்கிறது திமுக கிட்ட தான். ஏன்னா அதிமுக அதுல இருந்து நகர்ந்துட்டாங்க. திமுக நீங்க எப்படி ஒத்துக்கிறீங்கிற மாதிரி கேள்வி கேட்கறாங்கல்ல. அதுல முதல் நாளே சிஎம் ட்வீட் போட்டாரு, நான் எதிர்க்கட்சியாக சிறப்பான சிஎம் சொல்லிட்டாரு, தாவேக்கா ஆட்சி அமைக்க எந்த விதமான இடையூறுகளும் கொடுக்க மாட்டேன். இல்லைங்க, சிஎம்ட்ட அதை போய் கன்வின்ஸ் பண்றாங்க. அதை அந்த வந்து ஒரு விஷயத்த வந்து அவங்க முன் வைக்கிறாங்க, ஒரு ப்ரொபோசல் வைக்கல. இது வெறும் ரூமர் அப்படின்னு ஒரு இல்ல, அந்த ப்ரொபோசல் வச்சதுக்கு அப்புறம் தான் வந்து கூட்டணி கட்சிகள்லாம் போறாங்க, சிபிஐ சிபிஎம் எல்லாம் போறாங்க. அந்த இடத்துல சில விஷயங்களை சொல்லுது. அப்போ சிபிஐ சிபிஎம் முடிவுகளை மாற்றி எடுப்பதற்கும் தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு ஜனநாயக படுகொலை என்பது நடக்க இருக்கிறது, அதற்கு நாம் துணை போயிடும். இன்னைக்கு டிடிவி தினகரன் அவர்கள் பிரஸ் மீட்ல சொல்றாரு, விஜய்க்கு 108 பேர் தானே, 108 எம்எல்ஏக்கள் தானே இருக்காங்க, 1.5 கோடி பேர் தானே ஓட்டு போட்டிருக்காங்க, 2.5 கோடி பேர் அப்போ வந்து அவர் விஜய் வரக்கூடாது தானே போட்டிருக்காங்க. காங்கிரஸ் கொண்டு வந்த ஒரு இது, மோடி ஜெயிக்கும் போது 35% பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஜனநாயகத்துல பேசுற கட்சிகள் அழிஞ்சு இல்ல. எனக்கு கொடுத்த பேட்டியில அவர் என்ன சொல்றாரு, திமுக அதிமுக இதெல்லாம் பேசவே கூடாது, மக்களோட மேண்டேட் அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணுங்க. அதை விட்டுட்டு 35 பேர் போட்டாங்க, 65 பேர் போட்டாங்க, அதெல்லாம் கணக்கில். மக்கள் அதிகமான எண்ணிக்கை யாருக்கு போட்டிருக்காங்க, விஜய்க்கு போட்டிருக்காங்களா, அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இல்ல, அந்த அக்செப்ட் பண்ணக்கூடிய அந்த மனநிலை ஏன் இல்லை அப்படின்றதான். விஜய் வந்து முதல்வராவது அப்படி அதை தடுக்கணும் அப்படின்ற விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் திமுகல ஒரு தரப்பினருக்கு வந்து அது என்ன ஆயிருச்சுன்னா பொலிட்டிக்கலா அதை பாக்குறத ஆரம்பிச்சு பர்சனலா பார்க்க ஆரம்பிச்சாங்க. இல்ல அது என்ன பொலிட்டிக்கலை தாண்டி பர்சனல் விஷயம் தான் ஃபர்ஸ்ட் இருந்தது. இந்த ஐடியா உள்ள வரும்பொழுதே என்னன்னா பர்சனலி விஜயை வீழ்த்தணும், நமக்கு 2 பேருக்கு இடையில ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்கு, அதை காலி பண்றதுக்கு இதை பொலிட்டிக்கலா யூஸ் பண்ணிக்க கூடாதான்றதான் ஃபர்ஸ்ட் அவங்க அக்செப்ட் பண்ணவே வச்சிருக்கு. ஓகே, இதை செய்யலாமோ அப்படின்ற விஷயம். அதை பொலிட்டிக்கல் லீடரா எப்படி மனோஜ் இது இது விஜய் வந்து அந்த முதல் மாநாட்டுல சொன்னாரு, ஒரு தலையாளங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் அப்படின்னு ஒரு கதை சொல்லிட்டு கடைசியா ஒரு ஃபில்மி டயலாக், அதுதான் என்னோட ப்ரொஃபைல எழுதியிருந்தேன். ரொம்ப கெட்ட பையன் சார் அந்த சின்ன பையன் அப்படின்னு. ஒரு சின்ன பையன் நம்மளை ஆள்றதா அப்படிங்கிறது தான் இங்க ஆரம்பிச்சது. இந்த வார்த்தை அது விஜய் சொன்ன வார்த்தைங்கிறதுனால தான் நான் சொல்றேன், இல்லைன்னா ஒரு முதலமைச்சரா நம்ம அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஸோ ஒரு ஸ்டேட்ஸ்மேனா அந்த இடத்துல ஸ்டாலின் அவர்கள் வந்து வேண்டாம் அப்படின்னு இனிஷியலி அதை மறுத்துட்டு ஒரு பேட்டியும் நைட்டு கொடுக்குறாரு. கொடுத்ததற்கு பிறகு இந்த அழுத்தம் இருந்தது. அதான் சொல்றேன் நானு, இப்ப நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, முடியாது, இது வந்து அன்டெனம், இது வந்து நடக்கவே நடக்காது, நடக்கக்கூடாது. ஆனால் அதை வந்து சாத்தியப்படுத்துவதற்கான முயற்சி கடைசி வரைக்கும் எடுத்துட்டு இருந்தாங்க. இருந்தாங்க. ஆனா பேக்ரவுண்ட்ல அது வேலை நடந்துட்டு இருக்கா. பேசும்போது மறுத்துட்டு நீங்க சொன்ன மாதிரி கனிமொழி அவர்கள் மறுத்தாங்க, டிகே சிலங்கோன் அவர்கள் மறுத்தாங்க, இதெல்லாம் நடந்துட்டே இருந்தது. இது மாதிரியான செய்திகளை கிளப்புறதே தாவேக்கா மேல ஒரு அட்டென்ஷனை கிளப்புறதுக்கும், இது வந்து குறிப்பா சொல்லணும்னா சோசியல் மீடியால ரூட் மூலமாக இது வந்து திட்டமிட்டு பரப்பப்படுது. திமுகவும் அதிமுகவும் இணைஞ்சு விஜய் எதிர்க்கிறாங்க அப்படின்னு. பெண்ணுக்கு அப்புறம் ரூட், அவ்வளவுதான். இப்ப பெண்ல இருந்தவங்க ரூட்டுக்கு போயிடுவாங்க, அவ்வளவுதான். ரூட்ல இருந்தவங்க நாளைக்கு பெண்ல போயிடுவாங்க. சார் போட்ட சார் எழுதின ஆர்டிகல் எல்லாம் ஃபுல்லா ரூட் போட்டுருக்கேன். நான் வேற கேட்டிருக்கேன், வடபள்ளி டு கொடம்பாக்கம் டு போரூரா, கரெக்ட் ரூட் சொல்லுங்கப்பா அப்படின்னு. மனோஜ் கேட்கணும், சிவபிரண்ட் இந்த கேள்வி கேட்கணும். அந்த எம்எல்ஏஸ் கூட்டத்துல எடுத்த அந்த தீர்மானம் இருக்குல்ல, அந்த தீர்மானத்துக்கு அர்த்தம் என்ன? நீங்க எதிர்கட்சியாக அமர்வது அப்படின்றத முடிவை ஏற்கனவே முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன முடிவு எடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் டிகே சிலங்கோன் கூட அது என்ன வேணாலும் இருக்கலாம்ல. அது இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு ஸ்டாலின் அவர்கள். அதுல வந்து மறுதேர்தல் வேணாங்கிற முடிவா இருந்தோம், நிலையான ஆட்சி அமைக்கணும்னு முடிவு பண்ணணும். இப்ப திமுக கூட்டணி கட்சிகள் நேற்று இரவு கூட திருமாவளவன் அவர்கள் போய் ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறாங்க. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா ஐயுஎம்எல் நேற்று வரைக்கும் நீங்க எங்கள்கிட்ட பேசுறதுக்கு போய் ஸ்டாலின் அவர்கள்ட்ட நேரா பேசிடலாம் கூட வெளிப்படையா சொன்னாங்க. அவங்க எல்லாரும் போய் இன்னைக்கு வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்கன்னா அவங்கள்ட்ட இருந்த போலாமா வேணாமாங்கிற அந்த ஹெசிடேஷனை உடைச்சிருக்கிறாரு. அப்படி கூட யோசிக்கல. இதுல ஸ்டாலின் யார்? திருமாவை அலோவ் பண்றதுக்கு ஐயுஎம்எல் அலோவ் பண்றதுக்கு ஸ்டாலின் யார்? அவருக்கு என்ன ஸ்டேக் இருக்கு ஐயுஎம்எல் விசிகா? திமுக கூட்டணி விஷயம். திமுக கூட்டணி இல்ல, ஸ்டாலின் வந்து ஒரு பெரிய தலைவர், அவர் சொல்றதை நாங்க வந்து கொள்கை அடிப்படையில் கேட்கிறோம்னு வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க என்ன அடிப்படையில் அதிமுகவை பாஜக தின்று விட்டதுன்னு சொல்றது உங்களுக்கு தகுதி இருக்கு? அதாவது ஒரு கட்சியினுடைய முடிவுகள்ல தலையிட முடியும் இல்ல, ஆலோசனை கேட்கறது. ஒரே ஒரு இது மட்டும் உள்ள வரணும்னு நினைக்கிறேன். என்னன்னா வந்து
நான் போகணுமா வேணாமான்னு ஸ்டாலின் அவர்கள்ட்ட சொல்லுங்கிறது இல்லை. இது திமுக கூட்டணியாக நின்று எல்லாரும் வாங்கின இடம். காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து அடுத்த நாள் கூட டிஸ்கஸ் பண்ணாம ஸ்டாலின் அவர்களை கூட மீட் பண்ணாம அவங்க போய் ஜாயின் பண்ணிடலாம். ஆனா கொள்கை ரீதியாக ஒரு 10 வருஷம் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா பல எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணி கிட்டத்தட்ட 10 தேர்தலை ஃபேஸ் பண்ணி பயணிச்சும் போது நாங்க பாட்டுக்கு தாவேக்காக்கு 108 இருக்கு, இந்த 10 பேர் நாங்க போய் அவங்களுக்கு ஆதரவு கொடுப்போம்னு போக முடியாது. இல்ல போக முடியாது, நீங்க சொல்றது புரியுது, போக முடியாதுதான். ஆனா மனோஜ் சொல்ற பாயிண்ட் வந்து வேற. அவர் வந்து இந்த ஆதரவு கிட்ட இதுக்கு எல்லாமே வரல. ஜெனரல் பர்செப்ஷன் ஆஃப் ஹவ் டிஎம்கே ட்ரீட்ஸ் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ்ங்கிற பாயிண்ட்ல தான் மனோஜ் பேசுறாரு. இந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயே அவர் வரல. இது ஓகே, நான் ஏற்கனவே சொன்னல, காங்கிரஸ் வந்து அந்த எத்திக் ஃபாலோவே பண்ணல. அவங்க வந்து நிச்சயமா போய் முதலமைச்சரை வந்து ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்கணும். ஏன்னா அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வரைக்கும் அவர் தான் கூட்டணி தலைவர். அவங்களுக்கு அவருடைய ஃபேஸை வச்சுதான் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. அது காங்கிரஸ் பேஸ்டியன்ல ஜெயிச்சாங்களா இல்ல டிஎம்கே பேஸ்டியன்ல ஜெயிச்சாங்களாங்கிறதெல்லாம் வந்து இரலவென்ட். யாரு உங்க கூட்டணியோட முதலமைச்சர் வேட்பாளர் யாரு? மு.க. ஸ்டாலின் அவர்கள் தானே. அவருக்காக தானே 5 பேருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்க அவரை மத்தவங்க எல்லாம் போய் பார்த்தாங்கல்ல, நீங்க பார்த்துட்டு காங்கிரஸ் கன்வே பண்ணியிருக்காங்க, போன் பண்ணி யாரு கன்வே பண்ணுமோ அவங்களுக்கு மெசேஜை கன்வே பண்ணிட்டாங்க. பட் அந்த 5 எம்எல்ஏஸ் போய் பார்க்கணுன்றதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இவங்களும் போய் பார்த்துருக்காங்க, எல்லா லெஃப்ட் பார்ட்டிஸும் போய் சொல்லிட்டு வந்தது வரைக்கும் ஓகே. ஆனா அவங்க எல்லாருமே வந்து ஒரு விதமான ஒரு டிஎம்கே வந்து என்ன நினைப்பாங்கன்னா, வழக்கமாவே they feel that everyone is obligated to them. இப்போ கடந்த காலங்கள்ல நீங்க எதிர்க்கட்சியா இருக்கும் போது கூட பத்திரிகையாளர்கள் எல்லாமே வந்து திமுக லைனை தான் எடுக்கணும். நாங்க ஒரு லைன், பத்திரிகையாளர்கள் வேற லைனே கூட எடுக்கக்கூடாது. நீ பாஜக. இப்ப கூட நானும் ஷபீர் ஏதோ ஒண்ணு பண்ணும்போது உடனே என்ன பண்ணாங்கன்னா, RSS சொம்பு, நீ RSS காரன் என்ன சொன்னோம்னா ஏதோ ஒன்று சொன்னோம், ஞாபகமே இல்லை. உடனே RSS காரங்க நம்ப மாட்டேங்கடா இந்த மாதிரிலாம் சொன்னீங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்கு. நம்ம என்ன பண்ண முடியும்? இல்ல, நான் என்ன கேட்கிறேன், இப்போ இந்த இவ்வளவு டிஸ்கஷன்ஸ் எல்லாம் இருக்கும்போது திமுக தலைவர் வந்து இந்த மாதிரி ஒரு அபத்தமான ஒரு செய்தி எனக்கு வருகிறது, இதை யாரும் நம்ப வேண்டாம், தொண்டர்கள் உடன்பிறப்புகள் யாரும் வந்து இதற்கு செவி மடுக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏன் வரல? இல்ல ஆக்சுவலி அவர் அதை ப்ரொசீட் பண்ணவே விரும்பல. ஃபர்ஸ்ட் விஷயம் அவர்ட்ட அந்த ஐடியா வருது. பதில் சொல்லணுமா? நான் என்ன கேக்குறேன், ரூமர் கிடையாது, எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல அது ரூமர் கிடையாது. ஒரே ஒரு ஷபீர் அவர்கள் நான் என்ன கேக்குறேன், நான் ஏன் கவர்னருக்கு எதிராக பேசணும்னா விஜய் பதில் சொல்லணுமா கேக்குறீங்க? எம்எல்ஏ மீட்டிங் நீங்க வந்து காமராஜ் அவர்கள் குதிரை பெறும் சொன்னா தாவேக்கால இருந்து இப்போ வரைக்கும் ஆபீஷியலி எதுவும் வரல. ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லுங்க. முதலமைச்சர் எடுக்கக்கூடிய கட்சி தலைவர் எடுக்கக்கூடிய முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. அடுத்த நாள் காலையில அதை மாத்தி பேசுறாரு. அதுல இருந்து ஒரு பேக் ட்ராக் பண்றாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து பத்திரிகையில் எழுதுறாங்க, தேசிய ஊடகங்கள் அது பெருசா ஃபிளாஷ் ஆகுது, மக்கள் மத்தியிலையும் அந்த மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சமூக வலைதளங்கள்லாம் கொழுந்து விட்டு எரிகிறது. அப்போ இத வந்து அதிமுக இதை பத்தி பேசவே இல்லை. இங்க நீங்க சொன்ன மாதிரி அதிமுக வந்து அந்த ஊடக சொகுசு என்னைக்குமே இருக்குது அவங்களுக்கு. அவங்கள யாருமே பெருசா கேள்வி கேட்க மாட்டாங்க. கேள்வி கேட்கல. அதிமுக இது ஏதோ பண்றாங்க, பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சரி எடப்பாடி முதலமைச்சர் அவர் தாங்க. திமுக தான் இப்ப பதில் சொல்ல வேண்டிய ஒரு இடத்துக்கு அந்த கேள்வி அது என்னன்னா அதிருப்திகள்லாம் இதுல கனிமொழி அவர்கள் வந்து உடனடியாக மறுத்தாங்க. கேட்டப்ப டிகே செல்வன் மறுத்தாரு. நிறைய திமுக தலைவர்கள் மறுத்திருக்காங்க, உள்ள பேசியிருக்காங்க. நிறைய பேர் கலாநிதி வீராசாமி எதிர்க்கட்சியாக ட்வீட் போட்டாரு, கான்ட்ரோவர்சி ஆரம்பிக்கும் போதே ட்வீட் போட்டாரு. இது எல்லா விஷயங்களும் நடந்தது. வந்ததே 1.5 நாள் கழிச்சு, செவ்வாய்க்கிழமை காலையில இருந்தே தெரியும். இல்ல இதுல ஏன் வந்து திமுக வந்து இயல்புக்கு மாறாங்க, அதாவது எப்பவுமே ஒரு விஷயம் தான் அடுத்த நிமிஷம் எஸ் ஆர் நோன்னு சொல்ற கட்சி ஏன் வந்து இதுல பதில் சொல்லல அப்படின்னா, இந்த ஐடியா ஸ்டாலின் அவர்கள்ட்ட வரும்பொழுதே அவர் அப்ரைட்டா இது வேண்டாம், இது சரிப்படாதுன்னு சொல்லி அதை பர்சீவ் பண்ணவே அவர் விரும்பல. ஃபர்ஸ்ட் விஷயம், அவரை பர்சீவ் பண்ண வைக்கணும்னு முயற்சிகள் நடந்த பொழுது அவர் என்ன சொல்றாரு, லெட் அஸ் டிஸ்கஸ் வித் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ்னு அவங்க கூப்பிட்டு தான் பேசுறாரு. கூப்பிட்டு அவங்க கிட்டையும் இது மாதிரி ஒரு ஐடியா இருக்கு, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது அவங்களும் அதுல வேண்டாம், இது சரியா இருக்காதுன்னு அவங்களும் சொன்னதுக்கு அப்புறம் இதுக்கு மேல என்ன இருக்குன்னு சொல்லி அந்த ஐடியாவை ஒரு பெருசாக ஆக்க விரும்பல. ஆனா சுற்றி இருந்தவர்கள் அவங்க தான் இந்த ஐடியாவை மறுபடி எப்படியாவது பண்ணி அதை பண்ணணும்னு சொல்லி கொண்டு வந்தது. ஸோ அப்போ பர்சீவ் பண்ணாததுனால தான் ஒரு விஷயம் முழுமையாகவே இல்லை. ஐடியா லெவல்ல இருக்கும் பொழுது இது நம்ம என்ன பதில் சொல்லிக்கிட்டு அப்படின்னு தான் அதை விட்டாங்க. அண்ட் இதை தொடக்க நிலையிலே தடுக்கிறதுக்கு தான் ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கமான சிலர் ஊடகங்கள்ல பல பேருக்கு ஃபோன் பண்ணி அப்பெல்லாம் இருக்கு, அது இல்லைன்னு சொல்லி ஆக்கணும், நீங்க அதை உடனே ஃபிளாஷ் பண்ணுங்கன்னு சொல்ல வரைக்கும் நடந்தது. ஸோ ஏதோ ஒரு வகையில ஒன்று தடுப்பதற்கோ
இல்லை இந்த விஷயம் பெருசாகாம பார்த்துக்கிறக்கான முயற்சிகளை ஊடகங்கள் வழியாகவும் செஞ்சாங்க. ஆனால் அதே விஷயத்த தாவேக்கா ஏன் பண்ணலை? ஆளுநர்கிட்ட நீ எத்தனை நாள் மீட் பண்ணுறீங்க? உங்கள் ஸ்டாண்ட் என்ன? ஆளுநர் வேண்டான்னு போட்டிருக்கீங்கல்ல, ஆளுநர் உங்களை பதவியேற்க கூப்பிடல. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் கேட்டோம், அவர் கூப்பிடல, இல்லை நாங்கள் கேட்டோம் இப்படி சொன்னார், ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் ஈவன் அஃபிஷியலாக சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் இயல்பாக சில ஊடகங்கள் லீக் பண்ணிட்டு தான் இருக்கீங்க இப்போ வரைக்கும் ஃப்ரம் த டே ஒன். அது மாதிரியாவது பண்ண வேண்டியதானே? ஆளுநர் விஷயம் கூட ஓகே, அவர் சொல்ற மாதிரி ஆட்சி அமைக்கும் போது சண்டை போடக்கூடாதுன்னு. ஆனா குதிரை பேரம் ஒரு தூய சக்தின்னு சொல்லிட்டு வந்தவங்க முத நாளே இப்படி ஃபோர்ஜரி வேலை பாக்குறாங்கன்னு டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கும் போது என்டிஏ அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய யாரும் வரமாட்டாங்கிற அஷூரன்ஸை கொடுத்து திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய பார்ட்டிகள்லாம் தாவேக்கா அழைச்சிருக்கு. அப்படிங்கும் போது என்டிஏ அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய ஏஎம்எம்கே சேர்ந்த ஒரு எம்எல்ஏவை கூப்பிட்டிருக்கும் போது அதற்கு கூட அபிஷியலா நாங்க அப்படி கூப்பிடலன்னு எந்த விதமான விஷயத்தையும் வெளியே சொல்லல அப்படின்னா அப்ப அதை தானே இன்னும் முக்கியமா நம்ம கேள்வி. அவங்க ஏடிஎம்கேவே கூப்பிட்டுருக்காங்க, ஏஎம்எம்கே இல்ல ஏடிஎம்கேவே ஆட்சியமையை கூப்பிட்டுருக்காங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியால இன்னைக்கு அது செய்தியாக வந்திருக்கு. அதுக்கு விஜய் அவர்கள் ஏன் ட்வீட் போடல? சபீர் அவர்கள் உங்களுடைய பார்வை என்ன? இல்ல சேனல் ஆஃப் ஸ்டாலின் அவர்கள் ஏன் ட்வீட் போடல கேக்குறீங்க? ஸ்டாலின் அவர்கள் திமுக அதிமுக ஒரு ரூமருக்கு ட்வீட் போடணும்னு சொல்றீங்கல்ல? இல்ல சி அது ரூமர். நீங்க அதுவும் இதுவும் வந்து ரெண்டையும் கம்பேர் பண்ண கூடாது. நீங்க திமுக சேர்றதும் இந்த விஷயத்தையும் இல்ல இதற்கும் இன்னொரு பார்வை வந்து அதுக்கு விஜய் அவர்கள் பேசியிருக்கணுமா வேணாமா? இல்ல விஜய் அவர்கள் என்னோட நிலைப்பாடு குதிரை பேரம் நிச்சயமா பேசியிருக்கணும். இல்ல குதிரை பேரம் உங்க கட்சி மேல தூய சக்தின்னு சொன்ன ஒரு கட்சி மேல ஒரு இன்னொரு கட்சியினர் வந்து அவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை பண்றாங்க. நீங்க அழகா வந்து மீடியா வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு வீடியோவை போட்டுட்டு நீங்க எல்லாம் தூங்க போயிடுவீங்க, பத்திரிகையாளர்லாம் உட்கார்ந்து அது இது டிடிவி தினகரன் அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு தெரியுமா? எனக்கு தூங்கணும் அவங்க தூங்க விடுங்க. தமிழ்நாடு எப்பயா முடிப்பீங்க? இந்த விஷயத்த டிடிவி தினகரன் அட்டகாசமா ஒரு பிரஸ் மீட் வச்சு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்திருக்குன்ட்டு பேசி தாவேகா சார்பில் இருந்து ஒரு பிரஸ் மீட் வச்சிருக்கணும்ல. அவங்க அது அவங்க அட்லீஸ்ட் ஒரு ஸ்டேட்மென்ட் சேனல் ஆஃப் கம்யூனிகேஷனை நீங்க ஓபன் பண்ணணும். ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது கம்யூனிகேஷன் சேனல் இஸ் அப்சல்யூட்லி க்ரூஷியல். அதை வந்து ஏதாவது ஒரு விஷயம் நீங்க பண்ணி தான் ஆகணும். ஒன்னு ஸ்டேட்மெண்ட் இல்ல மீடியாவுக்கு வந்து ஒரு ஃபார்மல் கம்யூனிகேஷன் இருக்கணும். ஃபார்மல் கம்யூனிகேஷன் இருந்திருந்தா நேத்து நைட் வந்து இருந்த சிக்கல்கள் இருந்தே இருந்திருக்காரு. நீங்க எவ்வளவு பேர் எத்தனை லெட்டர்ஸோட போனீங்க, எத்தனை பேரோட ஆதரவு உங்களுக்கு இருக்குங்கிற விஷயங்களை நீங்க ஒண்ணு தமிழ்நாட்டோட மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்னு பார்க்கக்கூடிய சேனல்ஸ்லாம் வந்து 120 நேத்தே நம்பர் போட்டாங்க. இந்த 120 தான் இப்போ வரைக்கும் போராட்டம் இப்பதான் போராட்டம் முடிஞ்சு. அவங்க ஒரு ஆசை இருக்கு சார், அந்த ஆசையில அவங்க எல்லாம் போட்டுருக்காங்க. இருக்கலாம், அது நான் மறுக்கல. இது போட்டாங்க 120 121 கூட ஒருத்தர் போட்டாங்க. அதாவது ஒரு ஆசை 120 போட்டுக்க, நீ 150 போட்டுக்க அப்படின்ற மாதிரி. காசை பார்த்தா காங்கிரஸ் கொடுத்த ஆதரவு கிடையாது எடுத்துட்டு போலையா? அந்த லெவல்ல தான் இவங்க ஆளுநரை பார்க்க போனது இருக்கு. காங்கிரஸ் ஒரு ஆதரவு கொடுத்தாங்க இல்லையா? பூக்கொத்துக்கு அவ்வளவு ஆவேசப்பட்டீங்களா? இது கடிதத்துக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்களேன். ஜனநாயகன் பட ப்ரொடியூசர் எது கூட்டு போனாரு தெரியல எனக்கு. அது என்னன்னு அது தவறுங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது. மேபி அவர் வந்து ஏதோ ஒரு 2 பேர் போனாங்க, ஜனநாயகன் பட ப்ரொடியூசரும் அவரோட நண்பர் அவங்க போயிருக்க கூடாது. ஐ திங்க் தேவர் எனக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா ஆளுநர் மாளிகை தரப்புல கேட்கும் போது அவங்க வந்து ஏதோ ரீச் அவுட் பண்ணி ஏதோ பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னாங்க. அது என்ன எதுக்காக? இப்ப நீங்க பிஹைண்ட் த சீன்ஸ் சில பேர் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு அதுதான் சொல்றேன். நீங்க சில விஷயங்கள் வந்தது நேத்து எனக்கு அது ஜனநாயகன் ப்ரொடியூசர்னு தெரியாது. போட்டேன் என்ன புடிச்சு ட்ரால் பண்றாங்க, அத சொல்ல மாட்டியா? ஜனநாயகன் ப்ரொடியூசர் எனக்கு தெரியாது. அவன் கிரானைட் விக்கிற அவனை பிடிச்சி சொல்ல மாட்டேன்னு கேக்குறான். எனக்கு தெரியாதுடா, எனக்கு எப்படா தெரியும் அவன் ஜனநாயகன் ப்ரொடியூசர்? சிவபிரியன் சாருக்கு வந்த சோதனை பாருங்க. இல்ல உண்மையிலேயே எனக்கும் அது வந்து தெரியல. இவர் யார்? இவரு என்ன சபீர்? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இளையராஜாவுக்கு பாராட்டு விழா வைக்கும் போது இன்பன் உதயநிதியை ஃபர்ஸ்ட் ரோல உட்கார வச்சாங்க. எல்லாரும் கேள்வி கேட்டு அவருக்கும் என்ன சம்பந்தம்? அந்த ஃபர்ஸ்ட் ரோக்கும் அவர் வந்து என்னதான் அவர் வந்து ரெட் ஜெயின்ட்டோட சிஓவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ரோல உட்காரலாமா? அவர் என்ன அவ்வளவு பெரிய ப்ரொடியூசரான்னு கேட்டோம்ல, அதே கேள்வியை தான் இங்க வைக்கிறோம். தாவேகாவுக்கும் கேள்விகள் வைக்கப்படும். 3 மாசத்துல சபீரனோட உண்மை முகம் என்னன்னு கண்டிப்பா நம்ம கவர்மெண்ட்ல ஆன்டி எஸ்டாப்லிஷ்மென்ட் தான் ஜர்னலிஸ்ட் இருக்கணும். நல்ல விஷயங்களை நாம சொல்லுவோம், கெட்ட விஷயங்களையும் வந்து நாம கண்டிப்பா எக்ஸ்போஸ் பண்ணுவோம், சுட்டி காட்டுவோம்.
ஆட்சிகள் தான் மாறி இருக்கே தவிர காட்சிகள் மாற வேண்டும். மாறல அப்படின்னா நம்ம வேலையை பார்க்க போறோம். அதுதான் நம்மளுடைய வேலை. பட் இந்த இடத்துல எனக்கு ஷபீரன் அதோட அந்த கூட்டணி சார்ந்த கேள்விகளோட ஒண்ணு, திமுகவோடு கொள்கை சார்ந்த விஷயங்கள்ல, மாநில உரிமை சார்ந்த விஷயங்கள்ல போராட்டம் தொடர்ந்து பண்ணுவோம். ஆனா இப்போதைக்கு ஒரு நிலையான ஆட்சிக்காக ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தாவேக ஆதரவு அப்படிங்கிற நிலைப்பாட்டை இடதுசாரிகள் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட நிபந்தனையற்ற ஆதரவுன்னு தான் ஐயுஎம்எலும் கொடுத்திருக்காங்க, விடுதலை சிறுத்தைகளும் கொடுத்திருக்காங்க. இப்ப காங்கிரஸை தவிர மற்றவங்க எல்லாம் திமுக கூட்டணியில இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கணுமா, டிவி அலையன்ஸ் போயிட்டாங்கன்னு புரிஞ்சுக்கணுமா? இல்ல, நீங்க இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், இது வந்து இப்ப இந்தியா அலையன்ஸ் தமிழ்நாட்டுல இருக்கா? இல்ல. வெயிட் இந்தியாலே இல்ல. இருங்க, இது ஒரு நல்ல பதில். இந்தியாலே இல்ல, தமிழ்நாட்டுல இருந்து இருக்கிறது. சோ இப்ப இந்தியா அலையன்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு இதற்கு தலைமை தாங்கினது வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக. காங்கிரஸ் தலைவர்கள் சில கட்சிகள்கிட்ட டைரக்டா பேசியிருக்காங்க. ஐயுஎம்எல் போன்ற கட்சிகள் மற்றவர்களுக்கெல்லாம் ரீச் அவுட் பண்ணி பேசியிருக்காங்க. உண்மையிலேயே சொல்லணும்னா இந்த விஜய்க்கான இவ்வளவு நம்பர்ஸை வந்து கொண்டு வர்றதுக்கு திரு ராகுல் காந்தி அவர்கள் லெப்ட் லீடர்ஸ் பேசியிருக்காரு, மல்லிகார்ஜுன கர்கே அவர்கள் திருமாவளவன் சட்ட பேசினாரு. அதே போல உங்களுக்கு ஐயுஎம்எல்ட்ட வந்து ராகுல் காந்தி மூலமாகவும், அதே போல கேரளாவில் இருக்கக்கூடிய ஐயுஎம்எல் தலைவராக இருக்கக்கூடிய குஞ்ஞாலி குட்டி மூலமாகவும் அவங்க பேசியிருக்காங்க. நேற்றைய தினமே அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் பேக் டோர்ல நடந்துட்டு இருக்கு. ஒரு விஷயம் காங்கிரஸ் தலைவர்கள் சொல்றது என்னன்னா, இனி தமிழ்நாட்டில் இந்தியா அலையன்ஸ் வில் பி லெட் பை டிவிகே. ஸோ இதுதான் புதிய இந்தியா அலையன்ஸ், இதுதான் வந்து ஒரு நியூ ஆன்டி பிஜேபி ஃப்ரண்ட் அப்படின்ற அவங்க லீட் பண்ண போதில்லை. அவங்க வந்து அதை காயின் பண்றாங்க, நாம அங்க இருக்கோம் அப்படின்றது. இல்ல தாவேக ஆட்சி அமையணும் அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம். ரெண்டாவது இந்த கட்சிகள் இருக்காங்க இல்லையா, இப்போ சிபிஐ, சிபிஎம், இடதுசாரிகள், ஐயுஎம்எல், இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு காமன் விஷயம் என்னன்னா, இவங்களை எல்லாம் ஒன்றிணைத்த விஷயம் திமுகவோட அவங்க இருந்ததற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா ஆன்டி பிஜேபி. நீங்க பிஜேபிக்கு வந்து எந்த விதத்திலையும் நாம் வந்து ஒரு இடம் கொடுத்து விடக்கூடாது. அதுல ஒரு 2 சீட்டு அப்படி இப்படி இருந்தா கூட பிஜேபி உள்ள நுழைஞ்சு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு முயற்சி பண்ணுவாங்க. தமிழகத்துல ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு முயற்சி என்பது தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா எல்லா ஸ்டேட்ஸ்லயும் இவங்க பார்த்துருக்காங்க. கோவால பார்த்துருக்காங்க, மணிப்பூர்ல பார்த்துருக்காங்க, அருணாச்சல் பார்த்துருக்காங்க, மகாராஷ்டிரா பார்த்துருக்காங்க. ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வேஃபர் தின் மார்ஜின் இருக்கக்கூடிய கட்சிகள் ஆட்சிகளை எப்படியாச்சும் ஏதாவது ஒன்று பண்ண முடியுமா அப்படின்றதெல்லாம் வந்து தொடர்ந்து ஒரு பிளான் நடந்துட்டே இருக்கும். அப்போ அதற்கு நாம் வந்து இடம் கொடுக்க கூடாது அப்படின்றது அவங்களுடைய மிக முக்கியமான அஜெண்டாவா இருக்கு. எந்த இடத்துல இவங்க எல்லாம் மாறுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திமுக அதிமுக அப்படின்னு எம்ஏ பேபி அவர்களும் வந்து அதை பத்தி பேசினாரு. அவருக்கு அது ரொம்ப ட்ரிகர் பாயிண்டே வந்து அவர் வெளிப்படையா சொல்லிட்டாரு. இன்னைக்கு அவர் வந்து அதை கொஞ்சம் வேற விதமா சண்முகம் அவர்கள் அப்படியான செய்திகள் வந்ததுன்னு சொல்றாரு. நம்மளுக்கே சேனலுக்கே பேட்டி கொடுத்திருக்காங்க. அப்படியான செய்திகள் வந்தது, கன்ஃபர்மேஷனா எங்க கிட்ட எதுவும் சொல்லல. இல்ல மனோஜ், ஆனா அன்னைக்கு அவங்க வந்து லெஃப்ட் பார்ட்டிஸ் வந்து ஆஃப் த ரெக்கார்ட் சிஎம் கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்ததுன்னா, அதிமுகவை ஆதரிக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்ததுன்னா நாங்க பண்ண மாட்டோம், ஏன்னா அது பிஜேபியோட ப்ராக்சி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிதான் அவங்க அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. ஏடிஎம்கேயோட பிஜேபியோட ப்ராக்சி அது பிஜேபி கவர்மெண்டா தான் இருக்கும், அதை நாங்க ஒத்துக்க முடியாதுன்னு அவங்க சொல்லிட்டு தான் வந்திருக்கிறாங்க. அந்த இடத்துலதான் திமுகவும் அவங்கள வந்து ஓகே நீங்க அங்க போங்க, நீங்க உங்களுடைய முடிவை எடுத்துக்கொள்ளுங்க, அங்க போங்கன்னு அவங்க மனோஜ் அந்த மாதிரி சொல்லியிருக்க கூடாது. வாட் எவர், அங்க நீங்க போலாங்கிற மாதிரி. இதுல இன்னொரு பாயிண்ட், இந்த அமமுக எம்எல்ஏ காமராஜ் இவங்க கூட்டிட்டு வந்தாங்கல்ல, காமராஜர் ஆட்சியை கொடுப்பதற்காக. அது அது அமமுக பாஜக கூட்டணியில தானே இருக்கு, அது என்டிஏ, அது மதவாத அந்த கணக்குல வராது. இல்ல தேர்தலுக்கு முன்னாடி 2 பேரும் ஒரு முறை பேசிக்கிட்டாங்க, அமமுகவும் தாவேகாவும் கூட்டணி, செங்கோட்டையன் அவர்கள் மூலமா. அந்த பாசம் வந்து கொஞ்சம் அது ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப சர்ப்ரைசிங். அந்த எம்எல்ஏ வந்து ஒரு 5 நாள் காணாம போனாரு, 4 நாள் காணாம போனாரு அப்படின்றது. குறிப்பா மன்னார்குடி எம்எல்ஏ வந்து காணாம போயிட்டாரு, அவர் எங்க இருக்காருன்னு தெரியல அப்படின்னும் போது அது உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். காங்கிரஸ் எம்எல்ஏ 2 பேர் காணோம், நீங்க 2 பேர் காணோம். ஆனா சிவபிரியன் சார், நம்ம அது ஈஸியா கடந்து போற விஷயம் கிடையாது. ஒரு புதிதாக ஆட்சி அமைக்கணும்னு விரும்பக்கூடிய மக்கள், ஒரு மாற்றத்திற்காக தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி, ஒரு கட்சி, அவங்க குதிரை பேரத்துல ஈடுபடுறாங்க அப்படிங்கிற தகவல் உண்மை. அது வந்து அவங்களோட தமிழ்நாடு அரசியல் இது வரைக்கும் அப்படி பார்க்காத. பதில் சொன்னால ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி பதில் சொல்றாங்க. அவங்க இல்ல, அவர் ஒரிஜினல் டாக்குமெண்ட்யாவது காமிங்கங்கறாரு. அந்த வீடியோ எடுத்தது யாருன்னு கேக்குறாரு டிடிவி தினன். இப்போ வரைக்கும் அது பதில் சொல்ல. அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க கொடுத்த அந்த லெட்டர் ஆஃப் சப்போர்ட்ல ஒரு ஜெராக்ஸ் காப்பி தான் இருக்கு. அந்த லெட்டரோட ஒரிஜினல் லெட்டர் இல்ல, ஜெராக்ஸ் காப்பி இருக்கு.
அப்ப இது என்ன ஜெராக்ஸ் காப்பி இருக்கு அப்படின்னு அந்த நம்பர் எல்லாம் பார்த்து ஆளுநர் மாளிகையில இருந்து Yes, அவர் call வந்திருக்காங்க. அப்படிதான் வந்து அவர் அலறி அடிச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட டிடிவி தினகரன் அவர்கள் வந்து முன்வைத்திருக்கக்கூடிய அந்த அலிகேஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப சீரியஸான அலிகேஷன். தாவேக்கா அதுக்கு பதில் சொல்றேன். அட்லீஸ்ட் ஒரு கிளாரிபிகேஷன் என்ன நடந்துச்சு. ஏன்னா தாவேக்கால இருந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னன்னா, அவர் வாலண்டியரா வந்தாரு, மனப்பூர்வமாக அவர் வந்து வாலண்டியரா வந்தாலுமே கையெழுத்து போட்டு கொடுத்தாரு அப்படின்னு அவங்க கிளைம் பண்றாங்க. அப்ப இதுல என்ன நடந்திருக்கு? யாரு claim பண்றா? அபிஷியலா அதுதான் அது ரிலீஸ் இதுல அபிஷியலா அவங்களோட ஸ்டேட்மெண்ட் தமிழக வெற்றி கழகம் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு அபிஷியல் பேஜ்லயா? ஆமா, அவங்களோட சிவபிரியன் சார் அப்படியா? நான் மீடியா பார்க்கல. குரூப்ல நான் பார்க்கல. அந்த வீடியோ மட்டும் Media பார்த்தேன். groupல போடுறது வீடியோ இல்ல. பார்த்தேன். மீடியா ரிலீஸாவே அதை கொடுத்திருக்காங்க. அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணும்போது அதோட அக்கம்பெனி இல்ல, இன்னொன்னு அதை அவர் சொல்லிருக்காங்க. என்ன இவங்க வந்து பாமகவை கேட்கலாமான்னு ஒரு காங்கிரஸ் தலைவர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இல்லைங்க பாமக வேண்டாம், அவங்க பிஜேபியோட இருந்தாங்கன்னு விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி எனக்கு தகவல். அது உண்மையிலேயே நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து சோர்ஸ், பக்கா சோர்ஸ். 2-3 பேர்கிட்ட திரும்ப ஒரு குரூப் டிஸ்கஷன்ல தான் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்போ இது வேற மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வழிவகுக்குதா? செகண்ட் ரங்ல இருக்கிறவங்க இதெல்லாம் ட்ரை பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் இருக்குது. இன்னொன்று வந்து அந்த சேனல் ஆஃப் கம்யூனிகேஷனை ஓப்பன் பண்ண செங்கோட்டையன் மாதிரி ஒரு சீசன்டு பாலிட்டிஷியன், ஒரு வெட்டரன் பாலிட்டிஷியனை வச்சிருக்கிற நீங்க சிம்பிளா, செங்கோட்டையன் வந்து ரொம்ப சிம்பிளா விஷயங்களை விளக்கிட்டு போகக்கூடிய ஒரு ஆளு. மனோஜ் கிட்ட வராமா? சரி மனோஜ் இல்ல என்னன்னா எனக்கு என்னன்னா செங்கோட்டையன் என்ன இல்ல, ஓபன் பண்ணோட நிப்பாட்டி இருந்திருக்கலாம். இல்ல ஒரே ஒரு விஷயம். இப்போ ஒருவேளை இந்த குதிரை பேர விஷயம் இந்த குதிரை பேரம் நடந்திருக்குங்கிற கம்ப்ளைண்ட்டை கவர்னர் டிடிவி தினகரன் கொடுத்திருக்காரு. போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஒருவேளை அது ஏதாவது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட விஷயமா? அது போலீஸ் விசாரணை. உங்களுக்கு அது வந்து கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் இல்ல சார், இப்போ இதுல ஓகே, அது பேசி கிரைம் ரிப்போர்ட்டர் சொல்லிட்டாரு. அது இல்ல, அது கிரிமினல் ஒண்ணுமே நடக்காது. இல்ல, ஆளுநர் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாது. பட் ஆனா இப்படி ஒரு சந்தேகம் இருக்கு இந்த ஆதரவு 118 நம்பர்ஸ்ல அப்படின்னு ஏதாவது விஷயங்களை கேள்வி எழுப்ப முடியுமான்னு கேள்வி எழுப்பலாம். பட் அதையும் தாண்டி இப்போ தாவேக்காவுக்கு 120 நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னும் போது ஆட்சி அமைப்பதுல இருந்து ஆளுநர் வந்து இன்னும் இழுக்க முடியாது. இன்னும் பெரிய பிரச்சனை இண்டிகேஷன்லாம் வந்துச்சு. மத்தியானமே எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாருங்க, அடுத்த முதலமைச்சருக்கு வாழ்த்துக்கள். அடுத்த கேள்வி நீங்க அதிமுக பிரச்சனைகள் பத்தி பண்ணி ஆகணும். பண்ணும் போல அடுத்த வாரம் வரையில வெயிட் பண்ண முடியாது. 118ங்கிற நம்பரை அடையறதுக்கே இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய ஒரு 4-5 நாள் போராட்டமா இருக்க வேண்டிய ஒரு சூழல்ல இந்த ஆட்சி எப்படி போகும்? சிறப்பா இருக்கும், நம்புவோம். வேற என்ன புது ஆட்சிக்கு நீங்க வந்து விசிலடிங்களா? சிறப்பா எனக்கு வந்து ஒரு உருது கப்லெட் ஒன்று ஞாபகம் வருது, உமீத் பர் துனியா காயம். எந்த ஆட்சியாக இருந்தாலும் இப்ப இதே மாதிரி 96 இடங்கள் தான் திமுக 2006ல வாங்குச்சு. அவங்க கிட்ட 169 இருக்கிற வரைக்கும் இவங்க இருந்தாங்க, அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் இருந்தாங்க. ஆரஞ்சஸ் கம்பேரிசனா இருக்கு சார். 96 மைனாரிட்டி கவர்மெண்ட். இல்ல, அது அலையன்ஸ் பார்ட்டி சேர்ந்து அலையன்ஸ் பார்ட்டி காங்கிரஸ் 35 எம்எல்ஏ இருந்தாங்க, கொடுத்தாங்க, ஆட்சியை கொடுத்தாங்க. அது யாரோட அலையன்ஸ்? திமுகவோட அலையன்ஸா இருந்தாங்க. திமுக அலையன்ஸ் வந்து உடைச்சு கூட்டு வராங்கல்ல. நீங்க ஆட்சி கூட்டணி ஆட்சி இல்ல இது இந்த அலையன்ஸை ஃபார்ம் பண்றதுக்கு இவங்க பண்ண விஷயங்களை நீங்க 96ல கலைஞரோட கம்பேர் பண்றது ஈக்குவேட் ஆகாது. நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஒரு மைனாரிட்டி ஆட்சியாக இருக்கும்போது கூட அதுல பாமக கொடுத்தல் கொடுத்தாங்க, காங்கிரஸ் கொடுத்தல் கொடுத்தாங்க. அவங்க எல்லாம் விலகிட்டு போல. ப்ரீபோல் அலையன்ஸ் பார்ட்டி. கரெக்ட் சார். ப்ரீபோல் அலையன்ஸ் பார்ட்னரா இருந்தவங்களே இவ்வளவு குடைச்சல் கொடுக்கறாங்க. கரெக்ட் சார். ப்ரீபோல் அலையன்ஸ் பார்ட்னரா இருக்கிறவங்களே இவ்வளவு குடைச்சல் கொடுத்தாங்கன்னா போஸ்ட் போல் அலையன்ஸா உருவாகி இருக்கக்கூடியவங்க, அதுவும் போராட்டத்திற்கே பெயர் போன இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும், அப்ப எந்த அளவுக்கு இது ஒரு டிஸ்டர்ப் இல்லாத ஒரு கவர்மெண்ட்? நீங்க இப்ப இந்த கட்சிகள் எல்லாம் வந்து உள்ள வந்தா குடைச்சல் கொடுக்கறதுக்காக மட்டுமே வருவாங்க அப்படின்னு நம்ம மக்கள் பிரச்சனைகளுக்காக உடனே எழுதுறாங்க எல்லாரும். இல்லங்க, அது இருக்கதான் செய்யும். அதுதான் தாவேக்காவுக்கு ஒரு பெரிய சேலஞ்சு. அப்போ இது எல்லாத்தையும் நீங்க வந்து எப்படி சரி பண்ணி ஒரு கவர்மெண்ட்டை நடத்த போறீங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு என்பது இருக்கிறது. விஜய்க்கு முதல் முறையாக இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அப்படின்னும் போது இதை அவர் எப்படி பயன்படுத்த போகிறார்? ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்றதுக்கே எவ்வளவு சேலஞ்சஸ் அப்படின்னு ஆயிடுச்சு. நீங்களே சொன்னீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணணும்னு. அதே மாதிரி நீங்க வந்து ப்ரீபோல் அலையன்ஸா இருக்கும்போது கூட சேலஞ்சஸ் இருக்கும். எஸ் எஸ் எஸ். போஸ்ட் போல்னா இது இன்னும் கூடுதலா இருக்கும். இதோட 200 மடங்கு அதிகமா இருக்கும். அதனாலதான் அந்த உதாரணத்தை காட்டுறேன். ஏன்னா அந்த உதாரணத்துல உங்களுக்கு கலைஞர் அப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டார் பாமகவுடன் நமக்கு தெரியும். டெய்லி ஒரு அறிக்கை வரும், டெய்லி ஒரு பிரச்சனை, டெய்லி ஒரு பஞ்சாயத்து. இப்ப கூட இவங்க எல்லாம் பஞ்சாயத்து பண்ணலன்னா ஏர்போர்ட் வந்திருக்கும் மெட்ராஸுக்கு. இப்ப வேற பரந்தூர் வராது சார். வரும்.
வரோம், இல்ல, wait இல்ல. பண்ணுங்க. பரந்தூருக்கு வந்து சில அப்ரிஹென்ஷன்ஸ் இருக்கு. பரந்தூர் ஒரு கொள்கை முடிவாவே அவங்க எப்படி இது பண்ணிருக்காங்கன்னு தெரியல. வரோம், wait பண்ணுங்க. பட் அது ஒரு பரந்தூர் வரணுங்க. அது பேசுங்க. இல்ல, பரந்தூர்ல எனக்கு மாற்று கருத்து இருக்கு. ஐம் சாரி. சோ இந்த விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும். பட் என்னன்னா தாவேகாவுக்கு இது அட்லீஸ்ட் நல்லது. நீங்க தாவேகாவுக்கு ஒரு 120 150 160 எல்லாம் வந்து எக்ஸாக்ட்லி இப்போ ஒரு தாவேகா மாதிரி முதல் முறையாக ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு checks and balances இருக்கும். முக்கியமான கொள்கை ரீதியா உடன் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய ஆதரவோட ஆட்சி அமைக்கும் போது சரியா கைட் பண்ணி கொண்டு போவாங்க. காங்கிரஸ், இடதுசாரிகள், அதே மாதிரி விசிகே, இந்த கட்சிகளுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட்ல அவங்க வந்து பங்களிப்பு இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், கவர்மெண்ட் நடத்தியிருக்காங்க, எல்லாமே இருக்கு. இப்ப இவங்களும் சொதப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டாயமும் இருக்கும். ஒரு கவர்மெண்ட்டை வந்து இவங்க ஆதரிக்கிறாங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் சரியா இருக்கணும், நாளைக்கு அதற்கு இவர்களும் பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னும் போது சில கன்ஸ்ட்ரக்டிவான விஷயங்கள், சில புதிய விஷயங்கள், சில விஷயங்கள்லாம் விசிக்க மாற்றணும்னு நினைக்கும். அந்த விஷயங்களை மாற்றுவதற்கான முயற்சியை போட முடியும். அதே மாதிரி உங்களுக்கு இடதுசாரிகளுக்கு கூட்டணி கட்சிகள்ல யாரெல்லாம் இப்ப அமைச்சரா யாருக்கு மட்டும்தான் வராங்க, சப்போர்ட் தான். பட் ஒரு வாய்ப்பு இருக்கு, லேட்டரா வந்து அவங்க உள்ள வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் ஏதோ ஒரு வகையில இதை வந்து கொஞ்சம் சரியா நல்ல முறையில ஒரு டிரான்ஸ்பரண்டா, ஒரு கலெக்டிவா, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட, கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இதை தாவேகா தலைவர் விஜய் கொண்டு போயிட்டாரு அப்படின்னா அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அருமையான சட்டப்பேரவை. 108ங்கிற நம்பர் கொள்கை ரீதியில உடன் இருக்கக்கூடிய கட்சிகளா அவங்க எல்லாம் சேர்ந்து 118ங்கிற ஒரு மெஜாரிட்டி நம்பர், நல்ல நம்பர்ஸ்ல ஒரு எதிர்கட்சியாக திமுக, உரிய அங்கீகாரத்தோட அதிமுக அப்படின்னு ஒரு நல்ல பயங்கரமான ஒரு அசெம்பிளியா இந்த சட்டமன்றத்துல என்னன்னா திராவிட கட்சிகள் ரெண்டுமே வந்து ஆப்போசிஷன் பெஞ்சஸ் ஃபர்ஸ்ட் டைம் இன் 60 years ஆக்குபை பண்ண போறாங்க. திராவிட கட்சிகளிடம் இதுவரைக்கும் நம்பி இருந்த கட்சிகள் தாவேகாவோட சேர்ந்து ட்ரெஷரி பெஞ்சஸ் ஆக்குபை பண்ண போறாங்க. இன்னொன்னு அரசியல் ரீதியா இவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் கவர்னன்ஸை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து பெஸ்ட் ஆபீசர்ஸை சூஸ் பண்ணணும். இவங்க ஏடிஎம்கே ஆபீசர், இவங்க டிஎம்கே ஆபீசர் அப்படிங்கிற மாதிரி ஆபீசர்ஸ்க்கு டேக் கொடுக்காம பெஸ்ட் டேலண்ட்டை சூஸ் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்தாருன்னா தே வில் கைட். கவர்னன்ஸ்ல வந்து கைட் பண்ணக்கூடிய எனக்கு அதுல வந்து ஒரு சின்ன அது உங்களுக்கு ஆபீசர்ஸ் நியமனத்துக்கு அப்புறம் அடுத்த ஏன் என்ற கேள்வி கண்டிப்பா பேசுவோம். இது முடிப்போம். ஏன்னா ஃபைனலா ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. சொல்லுங்க, நீங்க சொல்லிருங்க. ஷபீர் அகமது அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உங்க பிறந்த நாள்ல தான் விஜய் அவர்கள் வந்து 120ங்கிற நம்பரை வாங்கி இருக்கிறாரு. எவ்வளவு பெரிய பொருத்தம். எனக்கு என்னமோ இதுதான் எல்லாமே இந்த தருணத்தில் விஜயே வெயிட் பண்ண மாதிரி தோணுது சார் எனக்கு. இந்த தருணத்தில் நடக்க வேண்டும் அப்படின்றது இருக்கு, எனக்கு தெரியல. பட் எனிவே, ரொம்ப ஆட்சி அமைத்த நாள்ல நீங்க வாழ்நாள்ல மறக்க மாட்டீங்க. ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைத்த நாள், ஆளுநர் அழைத்த நாள் அல்லது அவருக்கு பெரும்பான்மை கிடைத்த நாள் அப்படின்னு வச்சுக்கலாம். சோ நமக்கு வந்து ஜேர்னலிசம் வைஸ் கூட நீங்க பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர்களாக இந்த தேர்தல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அனுபவம். இந்த தேர்தல்ல நாம வந்து ஒரு ஆக்டர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி லான்ச் பண்ணி அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி உள்ள வரும்போது அது மக்களுடைய மனங்களை எப்படி மாற்றுது, மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை எப்படி ஏற்படுத்துறாங்க, ரெண்டாவது அந்த நம்பிக்கையை வந்து அவங்களால நிறைவேற்ற முடியுமா அப்படின்ற ஏகப்பட்ட கேள்விகள், பல கேள்விகள் இருக்கும்போது கூட, பல விவாதங்கள் இருக்கும்போது கூட இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பாக அமைந்ததா பாக்குறேன் நான். இன்னொரு பாடம் கூட சிவபிரியன் சார், நீங்க இன்ட்ரோ பெருசா கொடுக்காது, நீங்க இதான் இன்ட்ரோக்கு வச்சிருந்தாரு, இப்ப வச்சு அதை வச்சு எண்ட்ல இல்ல. இது என்னன்னா, நீங்க வருகின்ற நாட்கள்ல நமக்கு வந்து இவர் சொன்னாரு தூங்க விடுங்க பாஸ் அப்படின்னு, அந்த மாதிரி விடாம பண்ணிட போறாங்களோ அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து செவரல் திங்ஸ் will happen. ஒரு நியூ பார்ட்டி வரும்போது ஒரு பெரிய சேஞ்ச் அப்படின்றது வரும். அது எப்படி வந்து களத்துல சில மாற்றங்களை கொண்டு வரப்போது, தமிழகம் ஒரு புதிய பாதையை நோக்கி தூங்க விடுங்க, கண்டிப்பா அதுதான் ரொம்ப முக்கியம். சோ வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். எங்களுடைய விருந்தினருக்கு நன்றி.